பரமஹம்சரை பற்றி பேசுவது என்றால் இந்த ராமாயணம் நடத்துவார்கள், மகாபாரதம் நடத்துவார்கள். ராமன் பிறப்பு தொடங்கி பட்டாபிஷேகம் வரை வரிசையாக சொல்லி கொண்டு வருவது, அல்லது மகாபாரதத்தை ஒரு நாளும் கதையாக சொல்லி கொண்டு வருவது. அப்படி பரமஹம்சருடைய பிறப்பு தொடங்கி இறப்பு வரையில் சொல்வதற்காக இந்த இடத்திற்கு நான் வரவில்லை. என்னுடைய நோக்கம் ராமகிருஷ்ண பரமஹம்சரின் முழு வாழ்க்கை வரலாற்றை பதிவு செய்வதல்ல. ராமகிருஷ்ண பரமஹம்சரின் வாழ்விலிருந்து எவற்றை நாம் பெற முடியும் என்பதுதான் முக்கியமானது. ஒரு ஞானியின் வாழ்விலே இருந்து நாம் எவற்றையெல்லாம் கற்க முடியும், எவற்றையெல்லாம் பின்பற்ற முடியும் என்பதுதான் முக்கியமானது. இப்பொழுது நீங்கள் ராமகிருஷ்ண பரமஹம்சரை பிறப்பிலிருந்து நான் கொண்டு வரவில்லை. இடையிடையே இருக்கக்கூடியவற்றில் உங்களிடம் நான் பரமஹம்சரை காட்டுவதற்கு முயல்கிறேன். பரமஹம்சர் தான் சொல்கிறார், 3 நாட்டங்கள் இருக்கின்றன. ஒன்று உடல் நாட்டம், இன்னொன்று அறிவு நாட்டம், இன்னொன்று அருள் நாட்டம். இந்த இந்திய சமூகம் எப்பொழுதும் சிறப்பாக இருக்க வேண்டுமென்றால் உடல் நாட்டத்தோடு சுருங்கிவிடக்கூடாது. அறிவு நாட்டம் அடுத்து. நமக்கு எது அறிவு என்றே இன்னமும் புரியவில்லையே. நான் எல்லா கல்லூரிகளிலும் இதை பேசுகிறேன். நீங்கள் பல்லாயிரக்கணக்கில் பணத்தை கொடுத்து உங்கள் பிள்ளைகளை கலாசாலைகளில் படிக்க வைக்கிறீர்களே, அவர்கள் அந்த கலாசாலைகளில் பெறுவதற்கு பெயர் அறிவா? கிடையவே கிடையாது. அது அறிவே அல்ல. பலமுறை நான் சொல்லி இருக்கிறேன், இங்கே கூட சொல்லி இருக்கலாம். ஒரு மேடை ஏறுவதற்கு 3 படிக்கட்டுகள் என்றால் படிப்படியாய் கால் வைத்துத்தான் மேடைக்கு வர முடியும். அறிவும் 3 நிலை உண்டு, வாழ்விலும் 3 நிலை உண்டு. நீங்கள் இந்த அறிவு என்பதில் 3 நிலை என்ன? முதல் படிக்கட்டு இன்ஃபர்மேஷன், தகவல். 2வது படிக்கட்டு அறிவு, நாலெட்ஜ். 3வது படிக்கட்டு ஞானம், விஸ்டம். ஆங்கிலத்திலும் 3 சொற்களை வைத்திருக்கிறான், தமிழிலும் 3 பதங்களை வைத்திருக்கிறான். தகவல், அறிவு, ஞானம். உங்கள் பிள்ளைகளுக்கு லட்சக்கணக்கில் நீங்கள் கொட்டி கொடுத்து பெற்றுக் கொடுப்பது என்ன தெரியுமா? வெறும் தகவல், அறிவே அல்ல. விவேகானந்தர் சொல்கிறார், மீண்டும் ஒரு முறை எனக்கு இளம் பருவம் கிடைத்து நான் கலாசாலைகளுக்கு செல்லும் வாய்ப்பு இருந்தால் நான் தகவல்களை திரட்டுகிற குப்பை கூடையாக ஒருபோதும் இருக்க மாட்டேன். தகவல்களினால் பயனில்லை. அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டும், 2வது படி ஏற வேண்டும். அந்த 2வது படிதான் அறிவு. அறிவு என்பது நாலெட்ஜ். அறிவு என்பது என்ன? வெளியே இருக்கக்கூடிய அனைத்தையும் அறிந்து வைத்திருப்பதற்கு பெயர் தகவல். அதுதான் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் தருகிற கல்வி. இப்பொழுது உங்களுக்கு உள்ளே இருப்பது என்ன என்று அறிவதற்கு நீங்கள் எப்பொழுது புறப்படுகிறீர்களோ அப்பொழுதுதான் அறிவை தேடி செல்கிறீர்கள். அதனால்தான் திருமூலன் சொன்னான், தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை என்றான். தன்னை அறிவதற்கு நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும். அந்த தன்னை அறிவதுதான் அறிவு. தன்னை அறிந்து விட்டால் அவனுடைய வாழ்வில் தோல்வியே கிடையாது. சரி, அறிவு என்பது தன்னை அறிதல். ஞானம் என்பது என்ன? அதுதான் முக்கியமானது. நண்பர்களே, இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா உயிர்களிலும் என்னை காண்பதும் என்னுள் எல்லா உயிர்களையும் காண்பதுமாக என்று நான் பக்குவம் அடைகிறேனோ அன்று நான் ஞானியாகி விடுகிறேன். ஞானம் என்பது வேறொன்றுமில்லை. நாட்டில் உள்ள அத்தனை தத்துவ சாஸ்திரங்களையும் படித்து குவிப்பதனால் ஞானியாக முடியாது. வாசக ஞானத்தால் வருமோ சுகம் என்கிறார் தாயுமானவர். வாசக ஞானத்தால் ஞானம் வராது. எனவே இந்த அடித்தளத்தில் இருந்து உங்களை நான் பரமஹம்சரிடம் கொண்டு செல்ல விரும்புகிறேன். தகவல், தகவலிலே இருந்து அறிவு, அறிவிலிருந்து ஞானம். பரமஹம்சர் சொல்கிறார், என்னடா படிப்பு? பரமஹம்சர் அதை ரொம்ப ஏளனமாக பேசுவார். எதற்கு உன் பிள்ளையை படிக்க வைக்கிறாய்?
சோற்றுக்கும் வாழைக்காய்க்கும் தானே அந்த படிப்பு உத்தரவாதம் தரும் என்கிறார். சோறு வாழைக்காய் இதை தருவதுதான் படிப்பு என்றால் அந்த படிப்பு எதற்கு? இளமையிலேயே ராமகிருஷ்ண பரமஹம்சர் சரியாக படிக்கவில்லை. எத்தனை பேர் இந்த பாடப்புத்தகங்களை படித்து தங்கப்பதக்கமெல்லாம் பெற்று சர்வகலாசாலையில் முதலிடத்தை பெற்றெல்லாம் எவ்வளோ பேர் இருந்திருப்பார்கள்? அவர்கள் யாராவது உங்களுக்கு தெரியுமா? படிக்காத பரமஹம்சரை பற்றித்தான் இப்பொழுது நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் இல்லையா? பரமஹம்சரை பற்றி நீங்கள் யோசித்தால் ஒரு ஆச்சரியம். பரமஹம்சருக்கு வங்க மொழியை தவிர வேறு எதுவுமே தெரியாது. அவருக்கு தெரிந்தது அவர் வங்கத்தில் பிறந்தவர், தாய்மொழியாகிய வங்க மொழி ஒன்றுதான் தெரியும். சமஸ்கிருதம் அறியாமல் இந்த இந்திய மண் ஞானியாக ஒரு மனிதனை உச்சத்திலே கொண்டு போய் வைத்து ஆராதிக்கிறது என்றால் அந்த பெருமைக்குரிய ஒரே மனிதன் ராமகிருஷ்ண பரமஹம்சர் தான். அவருடைய சீடர் விவேகானந்தர் அந்த சமஸ்கிருதத்தினுடைய ஆழ நீள அகலங்கள் அனைத்தையும் அலசி பார்த்தவர். ஆனால் இவருக்கு தெரியாது. பரமஹம்சருக்கு முன்பு எவனாவது ஒரு மிகப்பெரிய ஞானி என்று பெயர் பெற வேண்டுமென்றால் அவன் வேதங்களை, உபனிஷதங்களை, புராணங்களை, இதிகாசங்களை வடமொழியில் கற்று தேர்ந்து தெளிந்திருக்க வேண்டும். இவருக்கு ஒன்றும் தெரியாது. எனது குருநாதர் என்று விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரமஹம்சரை பற்றி எழுதியிருக்கிறார். ஒரு சின்ன நூல்தான், உங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்கள். ஒரு காஃபி சரவண பவனில் 25 ரூபாய் விற்கிறான். நான் சொல்கிற இந்த புத்தகம் 10 ரூபாய். 25 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கி குடிக்கிற காஃபி உங்கள் உடம்பை கெடுக்கும். 10 ரூபாய் கொடுத்து நீங்கள் வாங்கி உங்கள் பிள்ளைக்கு தருகிற அந்த சின்ன புத்தகம் ஒரு முழு வாழ்வையே கொடுக்கும். அதுதான் முக்கியம். எதை நாம் பிள்ளைகளிடம் கொண்டு போய் சேர்க்கிறோம் என்பதுதான் முக்கியம். அது எனது குருநாதரில் அவர் சொல்கிறார், ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு கையெழுத்து போடக்கூட தெரியாது. அவர்தான் மிகப்பெரிய ஞானி. நீங்கள் 2 பக்கம் பார்க்க வேண்டும். பரமஹம்சருக்கு கையெழுத்து போட தெரியாது, வங்க மொழியை தவிர வேறு எந்த மொழியும் தெரியாது, குறிப்பாக சமஸ்கிருதம் தெரியாது. எல்லா சாத்திரங்களையும் ஆழ்ந்து கற்று அவற்றை பெற்றவர் இல்லை. நரேன், விவேகானந்தருடைய பெயர் நரேந்திரன். அந்த நரேந்திரன் என்பதை பரமஹம்சர் ரொம்ப அன்பு சார்ந்து செல்லமாக நரேன் என்று அழைப்பாராம். ஆனால் நரேன் என்று கூட அவர் வாயிலிருந்து வராதாம், லொரேன் என்று தான் அழைப்பாராம். விவேகானந்தருடைய பெயரை நரேன் என்று கூட சொல்லாமல் லொரேன் என்று தான் சொல்வார். யார் சொல்வது? விவேகானந்தரே சொல்கிறார். அந்த அளவுக்கு அவர் படிக்காதவர், அவருக்கு கையெழுத்து போட தெரியாது. இதை சொல்லுகிற விவேகானந்தர் இன்னொரு இடத்தில் என்ன சொல்கிறார் தெரியுமா? எனக்கு தெரிய இந்த மண்ணில் இருக்கிற அத்தனை வேதங்களும் உபனிஷதங்களும் இதிகாசங்களும் புராணங்களும் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய வாயிலிருந்து விழுந்த ஒரு வார்த்தைக்கு ஈடாகாது என்கிறார். ஒரு வார்த்தைக்கு ஈடாகாது. வேதம் என்றால் என்ன? வித் என்பதிலிருந்து புறப்பட்டதுதான் வேதம். வித் என்றால் என்ன? அறிவு. அதனால்தான் அறிவு கடவுளாகிய கலைமகளை வித்யாவதி என்று பேசுகிறோம். அறிவு சார்ந்ததை வித்தை என்கிறோம். வித்திலிருந்து வந்தது வேதம் என்றால் வேதம் அறிவு சார்ந்தது, அறிவை தருவது, அறிவின் வடிவாய் இருப்பது. அறிவின் வடிவாய் இருக்கும் வேதம், அந்த வேதத்தினுடைய வரிகள் பரமஹம்சருடைய ஒரு வார்த்தைக்கு ஈடாகாது என்கிறார். அப்படியானால் அந்த பரமஹம்சரை நீங்கள் இப்படி பார்க்கிற போதுதான் அவர் பெருமை புரியும்.
உலக அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மிகப்பெரிய அறிஞர்கள், கருத்து மாற்றத்திற்கே இடமில்லாமல் ஆராதனைக்குரிய மிகப்பெரிய அறிஞர்கள், ஜெர்மனியின் மேக்ஸ் முல்லரும் பிரான்சினுடைய ரொமைன் ரோலண்டும். மேக்ஸ் முல்லருக்கு இணையான ஒரு அறிவாளி கிடையாது, ரொமைன் ரோலனுக்கு இணையான ஒரு அறிவாளி கிடையாது என்று உலகமே ஒத்துக்கொள்ளும். இந்த ரெண்டு பேரும் ஆழக்கற்றவர்கள், அறிவின் சிகரம் அடைந்தவர்கள். இந்த ரெண்டு பேருமே வியந்து பார்த்த மனிதன் யார் தெரியுமா? ராமகிருஷ்ண பரமஹம்சர். மேக்ஸ் முல்லர் ஜெர்மானியன். நீங்கள் வடமொழியினுடைய பெருமை உலகம் முழுவதும் சென்று சேர்ந்ததற்கு காரணமே மேக்ஸ் முல்லர் தான். இங்கே இருக்கக்கூடிய வேதங்களை நாம் புரட்டி பார்த்ததில்லை. ஆனால் ஜெர்மனியில் இருந்த அந்த தத்துவ ஞானி, அந்த தத்துவ மேதை, அந்த பேரறிஞன் இந்த வேதங்களில் இருக்கக்கூடிய ஆன்மீக புதையலை கண்டெடுக்க வேண்டும் என்பதற்காக இந்தியா வந்தார். அப்பொழுது இந்த நாட்டை பிரிட்டிஷ் அரசு கூட ஆளவில்லை, கிழக்கிந்திய கம்பெனி ஆண்டு கொண்டிருந்தது. அந்த கிழக்கிந்திய கம்பெனி இந்த வேதங்களை மீட்டெடுத்து உலகத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரு கடமையாற்றுவதற்கு வந்த மேக்ஸ் முல்லருக்கு 9 லட்சம் ரூபாய் நிதி கொடுத்தது. 9 லட்சம். நான் சொல்லும் காலத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அப்படி என்றால் இன்றைக்கு 900 கோடிக்கும் மேல் 9 லட்சம் ரூபாய் கொடுத்தார்கள். இந்த 9 லட்சம் ரூபாயை வைத்துக்கொண்டு மேக்ஸ் முல்லர் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சமஸ்கிருத அறிஞர்களை எல்லாம் அழைத்து அவர்களுக்கு மாத ஊதியம் கொடுத்து இந்த வேதங்களை அவர்கள் மூலமாக படித்து வரி வரியாய் அறிந்து அதை உலகத்திற்கு கொண்டு போய் கொடுத்தார். ஒன்று தெரியுமா? இந்த ரிக்வேதத்தை மட்டும் இங்கிருக்கக்கூடிய சமஸ்கிருத அறிஞர்களை வைத்துக்கொண்டு ஆய்வு நடத்தி அதை சேர்த்து தொகுப்பதற்கு அவருக்கு 25 ஆண்டுகள் ஆனது. அதற்கு பிறகு அதை அச்சிட்டு உலகம் முழுவதும் சேர்ப்பதற்கு இன்னொரு 20 ஆண்டுகள் ஆனது. மேக்ஸ் முல்லர் என்கிற ஒரு ஜெர்மானியன், அவன் இந்தியன் இல்லை, ஒரு ஜெர்மானியன் ஒரு புத்தகத்தை இந்த இந்தியாவில் 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட உலகத்தின் முதல் புத்தகமாக கருதப்படுகிற ரிக்வேதத்தை உலகத்தின் மற்ற நாடுகளிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு தன்னுடைய வாழ்வில் 45 ஆண்டுகளை இழந்திருக்கிறார். அந்த மேக்ஸ் முல்லர் ராமகிருஷ்ண பரமஹம்சரை பற்றி எ ரியல் மகாத்மா என்று ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். எ ரியல் மகாத்மா. உண்மையில் இப்பொழுது சொல்கிற பொழுது கூட என்னுடைய உடல் சிலிர்க்கிறது. மேக்ஸ் முல்லர் சொல்கிறார், இந்திய மண்ணின் 3000 ஆண்டு கால ஆன்மீக வாழ்வும் இந்திய மக்களின் 3000 ஆண்டு கால பாரம்பரிய பண்பாட்டு பெருமையும் ஒரு வடிவாய் வந்து சேர்ந்தது என்றால் அந்த வடிவத்திற்கு பெயர்தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்கிறார். 3000 ஆண்டு கால ஆன்மீக அனுபவத்தை ஒரு வாழ்வில் வாழ்ந்து காட்டிய மனிதர் ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஆனால் அவருக்கு கையெழுத்து போட தெரியாது, அவருக்கு சமஸ்கிருதம் தெரியாது. அப்படி என்றால் நீங்கள் எதை கல்வி என்று கருதுகிறீர்கள்? எதை நீங்கள் பிள்ளைகளுக்கு சேர்க்க நினைக்கிறீர்கள்? யோசியுங்கள். அவர் சின்னஞ்சிறு பருவத்திலேயே படிக்க விருப்பமில்லாமல் சமாதி நிலை அடைவது என்பது சாதாரணமானதல்ல. பாவ சமாதி என்று சொல்லுவார்கள். இந்த மண்ணில் இருக்கிற பொழுதே இந்த மண்ணை பற்றிய எந்த பிரஞ்சையும் இல்லாமல் ஒரு வெளியிலே போய் நிற்பது. 9 வயதிலேயே அந்த சமாதி நிலையை முதன்முறையாக ராமகிருஷ்ண பரமஹம்சர் அடைகிறார். அவர் சென்று கொண்டிருக்கிறார் ஒரு திறந்த வெளியில். சின்ன பிள்ளை, 9 வயது, சென்று கொண்டிருக்கிறார். மழை வருவதற்கு முன்பு வானம் கருத்து கிடக்கிறது.
கண்ணுக்கு எட்டியவரை கருமேகம் சூழ்ந்திருக்கிறது. அந்த நேரத்தில் ஒரு 100 வெள்ளை கொக்குகள் அப்படியே பறந்து வருகின்றன. முழுவதுமாக கருமை நிறம் வானம் கவிந்த நிலை. இந்த பக்கம் வெண்மையே வடிவெடுத்து வலம் வருவது போல பறவைகள் பறக்கின்றன. இந்த வெண்மையும் கருப்பும் சேர்ந்து கலந்த காட்சியை இவர் பார்க்கிறார். அந்த கணத்திலேயே அவர் ஒரு சமாதி நிலைக்கு போய்விடுகிறார். இதுதான் அவருக்கு கிடைத்த முதல் சமாதி அனுபவம். அதற்கு பிறகு வாழ்வின் பெரும்பகுதி 50 ஆண்டுகள் தான் வாழ்ந்தார். 50 ஆண்டுகள் குரு வாழ்ந்தார். 40ஐ எட்டி பிடிப்பதற்கு முன்பே சீடர் மறைந்தார். ஆனால் நாம் 90 வயது ஆனாலும் கூட சாதிக்க முடியாததை எல்லாம் 50 வயது. நீங்கள் எதை நினைத்து சிரிக்கிறீர்கள்? நான் மறந்தும் அரசியல் பேசுவதே இல்லை என்கிற முடிவோடு இங்கே வந்தேன். இந்த அரசியல் சேற்றில் ஆண்டு முழுவதும் கிடக்கிற நீங்கள் இந்த ஒரு மாதமாவது நிர்மலமான பளிங்கு போன்ற பரிசுத்தமான வானத்திலே இருந்து வருகிற மழையை விடவும் தூய்மையான சிந்தனையோடு செல்லலாமே. நான் எதை சொன்னாலும் எத்தனையோ பேர் 90 வயது தொட்டவர்கள் இல்லையா, 100 வயதை எட்டியவர்கள் இல்லையா, அவர்களெல்லாம் இந்த மண்ணில் மாபெரும் சாதனைகளையா சாதித்து விட்டார்கள்? இல்லையே. ஆனால் 39 வயதில் பாரதி சாதித்ததை யார் சாதித்தார்? 39 வயதில் விவேகானந்தர் சாதித்ததை யார் சாதித்தார்? 35 வயதில் இயேசுநாதர் சாதித்ததை யார் சாதித்தார்? 26 வயதில் கீட்ஸ் எழுதி குவித்தானே, அந்த கவிதைகளுக்கு ஈடாக பிறகு எவன் எழுதினான்? 29 வயதில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் செத்தானே, 29 வயதில் செத்து போன பட்டுக்கோட்டை எழுதிய தத்துவ பாடல்களுக்கு இணையாக எவனும் இன்னும் எழுதவில்லையே. எனவே எவ்வளவு காலம் வாழ்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல, எப்படி வாழ்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். அதனால்தான் நான் கல்லூரியில் படிக்கிற பொழுது பூக்களை பற்றி ஒரு கவிதை எழுதினேன். மலர்களே, உங்கள் ஆயுள் குறைவானாலும் உங்கள் வாழ்க்கை நிறைவானது என்று. காலையில் பிறக்கிறீர்கள், மாலையில் மடிகிறீர்கள், ஆனால் இடைப்பட்ட 12 மணி நேரமும் மலர்ந்து சிரித்து கொண்டே இருக்கிறீர்கள். வாழ்வு என்பது பிறப்பு தொட்டு இறப்பு வரையில் சிரித்து கொண்டிருப்பதற்கு இறைவன் கொடுத்த வரம். ஆனால் சிரிப்பதே இல்லையேனா? நான் இதை எத்தனை முறை சொல்லி இருக்கிறேன் உங்களுக்கு. மீண்டும் மீண்டும் சொல்வது மீண்டும் மீண்டும் சிந்திப்பதற்கு. ஒரு அதிசயத்தை நீங்கள் பார்த்தீர்களா? இந்த பிரபஞ்சம் முழுவதையும் நீங்கள் இறைவனுடைய படைப்பில் யோசியுங்கள். 1 கோடி உயிரினம் இருக்குமா? கோடானு கோடி உயிரினங்கள் இருக்கின்றன. கோடானு கோடி உயிரினங்கள் இறைவனால் படைக்கப்பட்டிருக்கின்றன. இறைவனை நம்பவில்லை என்றால் இயற்கையால் படைக்கப்பட்டிருக்கின்றன, ஒரு தெய்வீக ஆற்றலால் படைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த கோடானு கோடி உயிரினங்களில் சிரிக்க தெரிந்த உயிரினம் மனித இனம் மட்டும்தான். புலி சிரிக்குமா? இல்லை பூனை சிரிக்குமா? சிரிப்பு நமக்கு மட்டுமே கிடைத்த வரம். நம்மை மட்டும்தான் இறைவன் மிகுந்த கருணையோடு, மகனே உனக்கு மட்டும்தானடா சிரிப்பை சீதனமாக தந்திருக்கிறேன், சிரித்தபடி வாழ் என்று அனுப்பி வைக்கிறான். வந்ததிலிருந்து போகிற வரை அழுது கொண்டே இருக்கிறோம். சிரிக்கவே தெரியாது பறவைக்கு. பறவை அழுது பார்த்திருக்கிறீர்களா நீங்கள்? ஒரு பறவை எந்த நேரமும் உட்கார்ந்து கொண்டு மூலையில் கண்ணீர் சொரிந்தபடி இருக்கிற காட்சியை எப்பொழுதாவது நீங்கள் கண்டதுண்டா? ஒரு விலங்கு எந்த நேரமும் மூலையிலே உட்கார்ந்து கொண்டு என்னடா இந்த வாழ்வு, எப்பொழுது ஆண்டவன் என்னை அழைக்கப் போகிறான் என்று புலம்பி பார்த்ததுண்டா? இன்னொன்று உங்களை கேட்கிறேன், இந்த உலகத்தில் எத்தனை உயிரினங்கள் இருக்கின்றன? எந்த உயிரினமாவது தற்கொலை செய்து கொண்டு நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? சிங்கத்திற்கு வாழ்வு சலித்து விட்டது, நாம் போய் பள்ளத்தில் விழுந்து செத்து விடுவோம். புறாவுக்கு வாழ்ந்து புளித்து விட்டது, நான் தூக்கில போய் தொங்கி விடுவோம். ஏதாவது ஒரு புறா தற்கொலை செய்து கொண்டதா? ஒரு விலங்கு தற்கொலை செய்து கொண்டதா?
ஆனால் பாழ்பட்ட இந்த மனித இனம்தானே தற்கொலை செய்து கொள்கிறது. அப்படி என்றால் அவற்றிற்கு வாழ தெரிகிறது, உங்களுக்கு வாழ தெரியவில்லை. அவற்றிற்கு வாழ்வு எது என்பது புரிகிறது, உங்களுக்கு வாழ்வே புரியவில்லை. காரணம், நீங்கள் வாழ்வது வாழ்வே இல்லை. பணம் 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 பணம். என்னடா வாழ்வு அது? ஏன் நீங்கள் சிரிக்க தெரிந்த நாம் சிரிப்பதில்லை, சிரிக்க தெரியாத பறவை அழுவதில்லை? இது முரண்பாடு இல்லையா? யோசிக்குங்கால் உண்மை புலப்படும். எந்த பறவையும் அழுவதில்லை, எந்த விலங்கும் அழுவதில்லை. காரணம், எந்த பறவைக்கும் எந்த விலங்குக்கும் தேவைகளும் ஆசைகளும் ரொம்ப குறைவு, ரொம்ப ரொம்ப குறைவு. அதற்கு கொஞ்சம் பசி ஆறுவதற்கு உணவு. 100 நாளுக்கு உணவு சேர்த்து ஒரு சிங்கம் வைக்காது. ஒரு விலங்கை அடிக்கும், புசிக்கும், வயிறு நிரம்பியதும் அங்கேயே விட்டு விட்டு திரும்ப புறப்பட்டுடும். எந்த சிங்கமாவது நீங்கள் டிஸ்கவரி சேனல் பாருங்க, எவையெல்லாம் நமக்கு எந்த பயனும் தராதோ அவற்றை மட்டுமே பார்ப்போம். எவையெல்லாம் நமக்கு எந்த நலனையும் கொடுக்காதோ அவற்றை மட்டுமே கேட்போம். நாம் ஒரு முடிவெடுத்த மக்கள். ஒரு சிங்கம் ஒரு மானை அடிக்கிறது, துரத்தி துரத்தி பிடிக்கும், அடிக்கும், அதை சாப்பிடும். கொஞ்சம் சாப்பிட்டு பசி ஆறியதும் புறப்பட்டு போயிடும். எஞ்சி இருப்பதை வேறு ஏதாவது மிருகம் வந்து சாப்பிடட்டோன்னு. அதுவே மனிதனாக இருந்தால் அதை மீதி எடுத்து போய் ஃப்ரிட்ஜில் வச்சுருவான். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதை வெயிலில் காய வச்சு அது எண்ணெயில் போட்டு வறுத்து அதை ஒரு மாதம், ஏன் 6 மாதம் கூட சாப்பிடலாமே. மறந்து எவனுக்கும் கொடுக்கறதா இல்லை. அடுத்தவனுக்கு ஒன்றை கொடுப்பது என்பதே இல்லை நமக்கு. ஆனால் இது வாழ்க்கை இல்லை. ராமகிருஷ்ண பரமஹம்சர் படிக்கவில்லை. அவர் அந்த சமாதி பாவத்தை வாழ்க்கை முழுவதும் அடைந்திருக்கிறார். ஒரு ஏழை பிராமணனுக்கு மகனாக பிறந்தவர் அவர். அதற்கு பிறகு அவருடைய அண்ணன் ராமச்சந்திரன், ராம்குமார் மகோபாத்தியாயா அவங்க அண்ணனுடைய பெயர். அவர் இங்கிருந்து கல்கத்தாவிலே போய், அவருக்கு சமஸ்கிருதம் தெரியும், ஒரு சின்ன சமஸ்கிருத பள்ளி வைக்கிறார். அதில் வருமானம் போதவில்லை என்பதற்காக புரோகித தொழில் செய்கிறார். வீடுகளுக்கு புரோகிதம் செய்வதற்கு போவார். இந்த பையன் பரமஹம்சர் படிக்கவே இல்லை என்கிற பொழுது 17 வயது வரையிலும் படிப்பில் நாட்டம் செலுத்தாத ராமகிருஷ்ண பரமஹம்சரை அண்ணன் அழைத்து கொள்கிறார். அங்கே போன இந்த பையனிடம் நீ படி என்கிறார். இவருக்கு படிப்பில் நாட்டம் வரவில்லை. அண்ணனிடமே சொல்கிறார், என்ன படிப்பு? சோறும் அரிசியும் வாழைக்காயும் தருவது படிப்பு. அந்த படிப்பை படிக்க நான் வரவில்லை என்கிறார். சரி, நீ புரோகிதம் செய் என்கிறார். அந்த அண்ணன் புரோகிதம் செய்கிறார். இவர் அவருக்கு உதவியாக இருக்கிறார். ஒரு புரோகிதர், நீங்கள் ஒன்று யோசிக்க வேண்டும், பரமஹம்சரிடமிருந்து எதை நாம் பெறுவது? எளிய நிலையிலே இருந்துதான் சரித்திரம் படைக்கிற சாதனையாளனாக வர முடியும். நம்ம நான் ரொம்ப ஏழையாக பிறந்து விட்டேன், நான் எப்படி பெரிய அளவுக்கு சாதிப்பது என்று ஒருவனும் சிந்திக்கக்கூடாது. பரமஹம்சரை பாருங்க, ஒரு ஏழை பிராமணன் செய்தது புரோகிதம் வேலை. பிறகு அங்கிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் 5 மைல் தூரம் இருக்கும் கல்கத்தாவிலே இருந்து இந்த தட்சிணேஸ்வரம். அந்த தட்சிணேஸ்வரத்தில் ஒரு காளி கோயில் கட்டப்பட்டிருக்கிறது. அதை கட்டியவர் பேர் ராசமணி. அந்த ராசமணி ஒரு பெரிய ஜமீன்தாரிணி. அந்த அம்மையார் படகில் கங்கையில் காசி வரை சென்று காசியில் போய் இறைவனை தரிசிக்க வேண்டும் என்று புறப்படுகிற பொழுது இந்த தட்சிணேஸ்வரம் பகுதி அருகே வருகிற நிலையில் அந்த அம்மையாருக்குள்ளே ஒரு எண்ணம் கண்விழிக்கிறது. நீ எதற்காக காசிக்கு போகிறாய்? காசியில் இருக்கும் இறைவனையும் இறைவியையும் இந்த இடத்திலேயே நீ ஏன் ஒரு ஆலயத்திற்குள் கொண்டு வந்து சேர்க்கக்கூடாது? நீ இங்கே ஒரு ஆலயத்தை அமைத்தால் காசிக்கு சென்று பக்தர்கள் அடையக்கூடிய பெரும் பேறு அனைத்தையும் இங்கேயே பெற்றுவிட முடியும் என்று ஒரு உள்ளுணர்ச்சி,
உள்ளுணர்ச்சி அவளுக்கு உருவானது. கடவுள் சொல்வது போல உடனே பெரும் பொருள் செலவு செய்து அந்த தட்சிணேஸ்வரத்தில் ஒரு பிரம்மாண்டமான காளி கோவிலை கட்டுகிறார். காளிக்கென்று ஒரு கருவறை, ஈசனுக்கென்று ஒரு கருவறை, ராதாகிருஷ்ணனுக்கென்று ஒரு கருவறை அமைத்து அழகான கோயில் கட்டினார். அந்த கோயிலின் முதல் அர்ச்சகராக போய் அமர்ந்தவர் பரமஹம்சருடைய அண்ணன். அந்த அண்ணன் போன பொழுது அவருக்கு துணையாக போனவர் இவர். ஒரு 20 ஆண்டு கால 30 ஆண்டுகளாவது பரமஹம்சர் முதலில் போய் ஒரு அறைக்குள்ள ஒடுங்கினாரே அர்ச்சகராக உதவி செய்ய. அந்த அறைதான் 30 ஆண்டுகள் அவர் காசிப்பூரில் வந்து பிறகு மரணத்தை சந்திக்கிற வரையில் அந்த காளி கோயில் பக்கத்தில் அங்கேதான் இருந்தார். 7 ரூபாய் அவருக்கு ஊதியம். மாத ஊதியம் வெறும் 7 ரூபாய். செய்ய வேண்டிய பணி அர்ச்சகர் பணி. ஒரு கோவில் என்றால் ஆகம சாத்திரங்களின் விதிப்படி அந்த அர்ச்சகர் எல்லா நியம நிஷ்டைகள் மாறாமல் பூஜை செய்ய வேண்டும். ஆனால் எந்த அர்ச்சகரும் இப்படி செய்திருக்க முடியாது என்று நினைக்கிறார் போன்று புதிதாய் இறைவனிடம் அர்ச்சனை செய்த முதல் மனிதர் பரமஹம்சர். பரமஹம்சருக்குத்தான் எந்த ஆகமமும் தெரியாது, எந்த சாஸ்திரமும் தெரியாது. ஆனால் இறை உணர்வை தவிர வேறு எதுவுமே அவருடைய சிந்தனையில் கிடையாது. இறைவன் எத்தனை சாத்திரங்களை படித்தாய் என்று பார்த்துவிட்டு உங்களிடம் வருவதில்லை. எத்தனை சாத்திரம் படித்தாய், எத்தனை தோத்திரம் உனக்கு தெரியும், எத்தனை வேதங்களை படித்தாய் பார்ப்பதில்லை. நீங்கள் பெரிய புராணத்திலேயே கண்ணப்ப நாயனார் புராணத்தை பாருங்கள். சிவகோசாச்சாரியார் பல்லாண்டு காலம் அந்த மலையில் கானகம் சூழ்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த சிவலிங்கத்திற்கு இதற்காக மலை மீது ஒவ்வொரு நாளும் நடந்து வந்து அவர் அந்த நியமம் தவறாமல் அந்த சிவனுக்குரிய பூஜைகளை செய்துவிட்டு மலையிலே இருந்து இறங்கி வீட்டிற்கு போனார். பல்லாண்டு காலம் அந்த பணியில் இருந்தார். பரம்பொருள் அவனை திரும்பி பார்க்கவில்லையே. 6 நாள் கண்ணப்பன் இந்த எந்த நியமமும் அவனுக்கு தெரியாது, எந்த ஆகம விதியும் அவனுக்கு தெரியாது. ஐயோ, இந்த காட்டில் தன்னன் தனியாக அவன் இறைவன் என்பது கூட தெரியாது, அவன் பரம்பொருள் என்பதும் தெரியாது. அந்த பரம்பொருளிடம் பக்தி செலுத்தினால் நாம் முக்தி அடைவோம் என்பது கூட தெரியாது. ஆனால் அவன் பார்க்கிறான். அங்கே கல்லாக அவனுக்கு அது தெரியவில்லை. ஒரு வடிவம் அங்கே தனியாக இருக்கிறது. இதற்கு பசிக்காதா? பசி எடுத்தால் அதற்கு சோறு போடுவதற்கு யார் இருக்கிறார்கள் என்று துடிக்கிறான், ஓடுகிறான். பன்றி இறைச்சியை கொண்டு வருகிறான். அதுவும் தண்ணீர் வேண்டுமே தாகம் எடுத்தால் ஒரு கையில் பன்றி இறைச்சியை வைத்துக்கொண்டு தாகத்திற்கு தண்ணீரை எடுப்பதற்கு என்ன வழி? ஆற்று நீரை வாயிலை பிடித்து வாயில் இருந்து எச்சில் நீரை அந்த சிவலிங்கத்தின் மீது உமிழ்கிறான். தான் கொண்டு வந்த அந்த இறைச்சியை வைக்கிறான். அவனுக்கு இறைவன் தரிசனம் தருகிறான். அது பேசினால் பிறகு பெரிய புராண விரிவுரை ஆகிவிடும். இதில் நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், வேதாங்கமங்களை முழுவதையும், வேதங்களை வேதாகமங்களை எல்லாம் படித்து கரைத்து குடித்து நியமம் தவறாமல் பூஜை செய்த சிவகோசாரியருக்கு இறைவன் வந்து நிற்கவில்லை. சிவாச்சாரியருக்கு எதுவுமே தெரியாத ஒரு பாமரன் அன்பு அன்பு அடுத்த உயிர் துடிக்கிறது என்று நினைத்து ஏற்பட்ட ஒரு உருக்கம், அந்த உருக்கத்தை உருவாக்கிய இரக்கம், அதன் மூலம் பெருகி பெருகிய கருணை, அந்த கருணையை கடவுள் பார்த்தான். உடனே அவன் கண் முன்னால் வந்து நிற்கிறான். அதுதான் இங்கே ராமகிருஷ்ண பரமஹம்சர் எந்த விதமான சடங்குகளையும் தேடவில்லை. அவர் என்ன செய்வார்? அவர் அந்த கடவுள் பராசக்தியை பார்க்கிற பொழுது தன் தாயை பார்ப்பது போல் பார்க்கிறார்.
அந்த கடவுளை அவர் தாயாக பார்க்க. நீங்கள் எல்லாவற்றையும் நான் சொல்வதை விட்டுவிட்டாலும் நான் 2 செய்திகளை சொல்வதற்கு தான் இன்று பரமஹம்சரை கையில் எடுத்திருக்கிறேன். பெண்ணை பரமஹம்சர் எப்படி பார்த்தார், ரொம்ப முக்கியமானது. பரமஹம்சர் வாழ்விலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியம். பிறப்பு தொட்டு இறப்பு வரையில் பரமஹம்சர் இங்கே உட்கார்ந்திருந்தார், அங்கே பேசினார், அங்கே சாப்பிட்டார், அங்கே தூங்கினார் என்று சொல்வதற்காக நான் வரவில்லை. 2 செய்திகள் முக்கியமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பரமஹம்சர் தெய்வத்துக்கு முன்னால் உட்கார்ந்து எந்த அர்ச்சகரும் செய்யாத வேலையெல்லாம் செய்கிறார். நிவேதன பொருளை எடுத்து ஊட்டுகிறார். அம்மா சாப்பிடு, நீ என்ன அடம் பிடிக்கிறாய், சாப்பிடு, கொஞ்சுகிறார், ஊட்டுகிறார். அதற்கு எந்த அர்ச்சகராவது அதுவரை செய்திருப்பாரா? ஊட்டுகிறார். அந்த இறைவியின் சேலையின் தலைப்பை பிடித்து கொண்டு விளையாடுகிறார். தாயினுடைய முந்தானையை பிடித்து கொண்டு சின்ன குழந்தை சுற்றி சுற்றி வரும் அல்லவா, அதுபோல இறைவிக்கு சாத்தப்பட்டிருக்கிற அந்த சேலை, அந்த சேலையினுடைய முந்தானை தலைப்பை பிடித்து கொண்டு விளையாடுகிறார். இதைவிட கொடுமை, அந்த இறைவியை மஞ்சத்திலே கண்ணுறங்க வைக்கிற பள்ளி படுக்கை இருக்கிறது, பக்கத்திலே போய் படுத்துக் கொள்கிறார். தாயின் பக்கத்தில் குழந்தை படுத்துக் கொண்டிருப்பதாக ஒரு பாவனை. தெய்வத்தை தாயாக விட்டு பார்க்கிறார். அதை வெறும் கல்லாக பார்க்கவில்லை. கண்ணிலே அன்பிருந்தால் கல்லிலே தெய்வம் வரும் என்று அற்புதமாக எழுதினான் கண்ணதாசன். அது கல்லா தெய்வமா என்பது அது அல்ல, உன் கண்ணில் இருக்கிறது. அது கல்லா அது தெய்வமா என்பது ஒரு கல்லாக பரமஹம்சருக்கு தெரியவில்லை. தாய் என்னை படைத்தளித்த தெய்வம். எனவே அந்த தெய்வத்தை அவர் தாயாக பாவிக்கிறார். அந்த தாயிடம் ஒரு பிள்ளை எப்படி இருக்குமோ அப்படி இருக்கிறார். கொஞ்சுகிறார், கெஞ்சுகிறார், ஆனந்த கூத்தாடுகிறார், கட்டி அணைக்கிறார், அதனோடே படுத்துக் கொள்கிறார். இதையெல்லாம் பார்த்த மற்றவர்கள், ஒரு பைத்தியக்காரன் இங்கே வந்து சேர்ந்திருக்கிறான், சித்த சுவாதீனம் இல்லாதவன் வந்திருக்கிறான். எனவே உடனே அவரை பற்றி ஒரு புகார் ராசமணிக்கு போனது. ராசமணி ஒரு நாள் இதை பார்ப்பதற்கு வருகிறார். ராசமணி தான் இந்த கோயிலை கட்டியவர். இவர் பரமஹம்சர் நன்றாக பாடுவார், அவராகவே பக்தி பாடல்களை பாடுவார். அவர் முன்னோர்கள் பாடிய பாடல்களை கேட்ட கேள்வி ஞானத்தை வைத்துக்கொண்டு பாடுவார். இப்பொழுது பூஜை நடக்கிற நேரம் ஜமீன்தாரணி வந்து அமர்ந்திருக்கிறார். கோயிலையே நிர்மாணித்தவர் அவர், அவர்தான் பராமரிக்கிறார், அவர்தான் இவருக்கு மாதம் 7 ரூபாய் கொடுக்கிறார், அவர்தான் இவர் தங்குவதற்கு எல்லா வசதியும் செய்து கொடுத்திருக்கிறார். அவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இறைவனை பற்றி இறைவியை பற்றி பாடுங்கள் என்கிறார். இவர் பாடுகிறார். பாடிக்கொண்டே இருந்தவர் திடீரென்று எழுந்து நின்றார். அப்படி உட்கார்ந்து கொண்டிருந்த அந்த ராசமணியிடம் போய் நின்று ஓங்கி ஒரு அறை விட்டார் அவருடைய கன்னத்தில். திணறி போய்விட்டார் அந்த பெண்மணி. என்ன இவன் பைத்தியக்காரனா? உடனே அடித்து விட்டு சொல்லு, இங்கேயுமா உனக்கு அந்த சிந்தனை என்று சொல்லி அறைந்தார். அந்த நேரத்தில் அவர் நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருந்த வழக்கு சம்பந்தமாக அவர் சிந்தித்தபடி உட்கார்ந்திருக்கிறார். கோவிலுக்குள்ளே வந்து இறைவனுக்கு முன்னாலே அமர்ந்தும் நீ நீதிமன்றத்தை நினைத்துக் கொண்டிருக்கிறாய் என்றால் உன் மனம் இங்கே பொருந்தவில்லை. யோகம் என்பதற்கு நான் இதே இடத்தில் முன்பு சொல்லியிருக்கிறேன், ஜென் கதை வரை சொல்லியிருக்கிறேன். எல்லாமே யோகம் என்றால் தமிழில் பொருந்துதல் என்று பொருள். பொருந்துதல், எந்த நேரத்தில் எதை செய்கிறாயோ அதுவாகவே மாறிவிடுவதற்கு பெயர்தான் யோகம். இங்கே நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் என்றால் முழுக்க முழுக்க உங்கள் சிந்தனை நான் என்ன சொல்கிறேன் என்பதை கேட்பதில் மட்டுமே தான் இருக்க வேண்டும். இங்கே உட்கார்ந்து கொண்டே பையன் வந்திருப்பானா, டியூஷன் போய்விட்டு கணவர் வந்து சேர்ந்திருப்பாரா, சாப்பாடு எடுத்து வைத்தோமா, அது ஃப்ரிட்ஜில் வைத்தோமா வெளியே வைத்தோமா என்று யோசித்து கொண்டு கேட்டால் நீங்கள் யோகம் இல்லை.
ஓங்கி ஒரு அறை கொடுக்க வேண்டியது தான். அதனால் ராமகிருஷ்ண பரமஹம்சர் இப்படி ஓங்கி ஒரு அறை கொடுத்ததும் அந்த பெண்மணி அதிர்ந்து போனார். ஆனால் இவர் சொன்னார், இங்கேயும் அந்த சிந்தனையா என்றவுடன் ஆடிப்போனார். அப்பொழுது அவர் யோசிக்கிறார், இவன் சாதாரண புரோகிதன் இல்லை என்று அவர் ஒரு முடிவுக்கு அவருடைய பாணியில் அவர் பூஜை செய்யட்டும் என்று அனுமதித்து விடுகிறார். அவருடைய மருமகனுக்கு இந்த புகார் போகிறது. அவர் ஒரு நாள் வருகிறார். அவர் பார்க்கிறார். அங்கேயே இருந்து இவர் எப்படியெல்லாம் நடந்து கொள்ளாண்டு பார்த்த பொழுது அவருக்கு தெரிகிறது, இவன் சாதாரண புரோகிதன் இல்லை. ஒரு முறை அவர் உட்கார்ந்து கொண்டு தூரத்திலிருந்து பார்க்கிறார். பரமஹம்சர் இப்படியும் அப்படியும் அந்த காளி கோயிலுக்கு முன்னால் உலவுகிறார். ஒரு முறை அப்படி அவர் நடந்து செல்கிற பொழுது காளியாக, திரும்பி வருகிற பொழுது சிவனாக மாறி மாறி தோற்றம் தருவதை தன்னுடைய ஊனக் கண்களாலேயே பார்த்து உள்ளம் உருகி விடுகிறார் அந்த மதுரநாதர். மதுர் பாபு என்று அவரை அன்போடு அழைப்பார்கள். அவர்தான் இந்த ராசமணியின் மருமகன். அவருக்கு பரமஹம்சருடைய பெருமை மிக தெளிவாக புரிந்து விடுகிறது. நண்பர்களே, இந்த பரமஹம்சர் வாழ்க்கை முழுவதும் அவர் என்ன செய்தார் என்பதுதான் முக்கியம். பெண்களை பொறுத்தவரையில் முதலில் ஒன்று சொல்கிறேன். இவர் சித்தப்பிரமை இல்லாதவர் என்பது போல எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு மனக்கொதிப்பு அடங்குவதற்கு இடமாற்றம் இருக்க வேண்டும் என்று முடிவெடுத்து மீண்டும் அவர் பிறந்த அந்த கிராமத்திற்கே அனுப்பிவிடுகிறார்கள். அவர் பிறந்த கிராமத்திற்கு சேர்கிறார். தாயும் தந்தையும் பார்க்கிறார். இப்பொழுது கூட வழக்கத்திலே உண்டு. ஒருவன் சித்த சுவாதீனம் இல்லாதவனாக இருக்கிறான் வைத்துக் கொள்ளுங்களேன். பார்ப்பதற்கு பைத்தியம் மாதிரியே பாவனைகளோடு இருந்தால் உடனே ஒரு பெண்மணி சொல்லுவார், என்ன இப்படியே வச்சிருக்கிறீங்க, என்ன பண்ணுறது, எவ்வளவோ வைத்தியம் பார்த்தாச்சு, இப்படியே தானே, பேசாமல் ஒரு கல்யாணம் பண்ணி வைங்க. அந்த பெண்ணுக்கு பைத்தியம் பிடிக்கிறதுக்கு வழி சொல்கிறா, வேற ஒன்றும் இல்லை. பேசாமல் ஒரு கல்யாணம் பண்ணி வைங்க, தானே தெளிவாயிடுறான். ஆஹா, இந்த வைத்தியம் இவ்வளவு நாளாக நமக்கு தெரியாமல் போய்விட்டதே, உடனே இது பெண் பார்க்க புறப்பட்டு. இவருக்கும் அதே தான் நடந்தது. திருமணம் செய்து வைத்து விட்டால் இவனுடைய சித்தம் தெளிந்துவிடும். தந்தையும் தாயும் புறப்படுகிறாள் ஒருவரிடமாக. இவர்கள் போய் ஒரு பெண்ணை பார்ப்பதற்கு முன்பே மாப்பிள்ளை பைத்தியம் என்ற செய்தி முதலில் போய் சேர்ந்து விடுகிறது. யாரும் பெண் கொடுப்பதாக இல்லை. ராமகிருஷ்ணரே சொல்கிறார். அவர் பெயர் கதாதரர். அவருடைய இயற்பெயர் பெற்றோர் வைத்தது கதாதரர், விஷ்ணுவினுடைய பெயர் அது. கதாதரன் சொல்கிறார், எதற்காக அங்குமிங்குமாக பெண்ணை தேடி அலைகிறீர்கள்? நான் சொல்லுகிற இடத்தில் ஒருத்தி இருக்கிறாள், அவள் எனக்காகவே இருக்கிறாள், அவளை போய் பாருங்கள். ஜெயராம்பாடியில் இருக்கிறாள். உடனே ஜெயராம்பாடியில் இவர் சொன்ன இடத்தில் போய் பார்த்தால் அங்கே 6 வயது சிறுமி, அவள்தான் சாரதா. இவருக்கு அப்பொழுது 23 வயது, 17 வயது இருவருக்கும் இடைவெளி. அப்பொழுது பால்ய திருமணம் என்பது ரொம்ப சாதாரணமானது. ஏன் பால்ய விவாகம் நடத்தப்பட்டது என்பதற்கு நியாயம் சொன்னவர்களும் உண்டு. நம்முடைய முன்னோர்கள் முட்டாள்கள் இல்லை. பருவம் எய்துவதற்கு முன்பே ஒரு பெண்ணை திருமணம் செய்து வைப்பதில் ஆழ்ந்த அர்த்தம் இருக்கிறது என்று அப்பொழுது சொன்னார்கள். நீங்கள் பால்ய விவாகத்திற்கு எதிராக வெள்ளையர் காலத்தில் தடை சட்டம் கொண்டு வருகிற பொழுது கடுமையாக எதிர்த்தார். திலகரே எதிர்த்தார். அவ்வளவு பெரிய விடுதலை போராட்ட வீரர் திலகரே இதை ஏற்றுக்கொள்ளவில்லை, இந்த சீர்திருத்தத்தை. அதற்கு அவர்கள் என்ன காரணம் சொன்னார்கள் தெரியுமா? ஒரு பெண் எவ்வளவு கற்பார்ந்தவளாக சலனமற்ற உள்ளத்தோடு இருக்கிறாளோ அதை பொறுத்துத்தான் அந்த குடும்பம் சிறப்பாக அமையும். எனவே இந்த பெண் பருவம் எய்துவதற்கு முன்பே இவன்தான் உன் ஆள், இவன்தான் உன் நாயகன் என்று அவனிடம் கைபிடித்து விட்டுவிட்டால் அவனை தவிர வேறு எந்த ஆணையும் அவள் திரும்பி பார்ப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. சலனப்படுவதற்கு இடமில்லை. அது முதல் காரணம். இரண்டாவது, ஒரு பெண்ணை ஒரு கணவன், நீங்கள் திருமணம் என்பது சாதாரண விஷயம் இல்லை. உண்மையிலேயே பெண் மக்களை நீங்கள் பூஜை செய்ய வேண்டும்.
இப்பொழுது நீங்கள் இருக்கிறீர்கள், திருமணம் நடக்கிறது. உங்களுடைய அப்பா உங்களோடு இருப்பார், உங்களுடைய அம்மா உங்களோடு இருப்பார், உங்களுடைய அண்ணன் உங்களோடு இருப்பார். இப்பொழுது யாரும் இருப்பதில்லை, அது வேறு கதை. உங்களுடைய தம்பியும் உங்களோடு இருப்பார். நீங்கள் பிறந்து வளர்ந்து வாழுகிற குடும்பத்தில் நீங்கள் இருப்பீர்கள். ஆனால் உங்களை கரம் பிடிக்கிற அந்த பெண், அவள் தந்தையை விட்டு வர வேண்டும், தாயை விட்டு வர வேண்டும், உடன் பிறந்தவர்களை விட்டு வர வேண்டும், குடும்பத்தை விட்டு வர வேண்டும், அனைத்து உறவுகளையும் விட்டு வர வேண்டும், அவள் இருந்த ஊரை விட்டு வர வேண்டும், ஊரை விட வேண்டும், உறவை விட வேண்டும், பெற்றவர்களை விட வேண்டும். அத்தனையும் விட்டுவிட்டு ஒரு இடத்தில் வேர் பிடித்து வளர்ந்த மரத்தை வேரோடு பறித்தெடுத்து இன்னொரு இடத்தில் புதிய நிலத்தில் கொண்டு போய் வைப்பதற்கு சமம் அது. அந்த இடத்தில் அந்த பெண்ணை கொண்டு போய் நீங்கள் நிறுத்துகிறீர்கள். இன்றும் நடக்கிறது அல்லவா அது? ஆனால் அப்பொழுது ஏன் அவர்கள் சொன்னார்கள், இப்படி வேரோடு பறித்து கொண்டு வரக்கூடிய இந்த பிள்ளை இங்கிருக்கக்கூடிய உறவுகளை புரிந்து கொண்டு, இங்கிருக்கிற குடும்பத்தின் தன்மையை அறிந்து கொண்டு, இதனோடு சேர்ந்து தன்னை இணைத்து பிணைத்து வாழ்வதற்காக சின்னஞ்சிறு பருவத்திலிருந்தே நாங்கள் அந்த குடும்பத்தோடு ஒரு ஏற்பாடு செய்கிறோம். இதுதான் பால்ய விவாகத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய நன்மை என்று அவர்கள் சொன்னார். ஆனால் இதன் மூலம் என்ன ஆனது? 8 வயதில் திருமணம் நடக்கிறது, 10 வயதில் தாலி அறுக்கிறது. காரணம், 8 வயது குழந்தையை 10 வயது பையன் கல்யாணம் செய்கிறான். அவன் 10 வயதில் படித்துறையிலே போய் விளையாடுவான், கால் தடிக்கி தண்ணீரிலே விழுவான், அவன் கதை முடியும். இவள் பூ பெய்தவே இல்லை. உடனே அவளுக்கு, நீ இனிமேல் பூ வைக்கக்கூடாது, நீ மொட்டை அடிக்க வேண்டும், நீ வெள்ளாடை உடுத்த வேண்டும், நீ தனியாக பாய் போட்டு படுக்க. இது எவ்வளவு பெரிய கொடுமை! அந்த கொடுமைகளை எல்லாம் யோசிக்க வேண்டும். ஆனால் அந்த காலத்தில் இது வழக்கமாக இருந்ததனால் 6 வயது சாரதையை இவர் காட்டியதும் போய் பெற்றோர் பார்க்கிறார்கள், என்ன நம்முடைய பிள்ளை இந்த இடத்திற்கு அனுப்பியிருக்கிறானே, வெறும் 6 வயது தான் ஆகிறது, திருமணம் செய்ய ஒப்புக்கொள்வார்களா? சந்தேகத்தோடு தான் பெற்றோர்கள் பேசுகிறார்கள். அவர்கள் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறார்கள். திருமணம் நடக்கிறது. அப்படி என்றால் பரமஹம்சர், இது ஏற்கனவே திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டன என்று சொல்வதைப் போல பரமஹம்சருக்கு தெரிகிறது, உள்ளுணர்ச்சி சொல்கிறது, இவள்தான் உன் மனைவி, உனக்காக காத்திருப்பவள் இவள். உடனே திருமணம் நடக்கிறது. அவளுக்கு 6 வயது. நன்றாக மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இவருக்கு 23 வயது. இடைப்பட்ட 18வது வயதில்தான் அவள் பரமஹம்சர் இருக்கிற காளி கோவிலுக்கு வந்து சேர்கிறாள். இடைப்பட்ட 12 ஆண்டுகளில் 2 முறைதான் இவர் பிறந்த கிராமத்திற்கு இவரை வந்து அவள் பார்த்திருக்கிறாள். 2 முறை 12 ஆண்டுகளில். 18வது வயதிலே தான் தன் தந்தையின் துணையோடு நடந்து, கால்நடையாகவே நடந்து வந்து காளி கோவிலில் இருக்கிற பரமஹம்சரை அவள் வந்து பார்க்கிறாள். பரமஹம்சர் பார்த்தார். ரொம்ப நுணுக்கமான செய்தி இது. ஒரு துறவு நிலைக்கு வந்து விட்டவன் மீண்டும் சம்சாரியாவதற்கு வாய்ப்பு இல்லை. சம்சாரி துறவியாகலாம், துறவி சம்சாரியாவது வாய்ப்பே இல்லை. பூ காயாகலாம், காய் பூவாவது எப்படி? வாய்ப்பு இல்லை. எனவே இவர் பார்க்கிறார். அவள் தந்தையோடு வந்து நிற்கிறாள். நான் இனி உங்களிடம்தான் இருக்க வேண்டும், அடைக்கல பொருளாக வந்து விட்டேன் என்கிறாள். உடனே அவர் கேட்கிறார், நன்றாக யோசியுங்கள், உன்னுடைய நோக்கம் என்ன? 12 ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுது என்னிடம் வந்து நிற்கிறாயே, உன்னுடைய நோக்கம் என்ன? இல்லற தர்மத்தின்படி பல பேர் நினைக்கலாம், சாரதையை இவர் சந்நியாசியாக பிரம்மச்சாரியாக இருப்பதற்காக அந்த பெண்ணை கொடுமைப்படுத்தினார் என்று. இல்லை. நீங்கள் வரலாற்றில் என் கண் முன்னாலேயே 2 பக்கம் 2 வரலாறு இருக்கிறது. நீங்கள் காந்தி தன்னுடைய 37வது வயதில் கஸ்தூரிபாயை அழைத்து சொல்கிறார், இனிமேல் உடல் சார்ந்த உறவு நம் இருவருக்கும் கிடையாது, நான் பிரம்மச்சரிய விரதத்தை ஏற்றுக்கொண்டேன், நீயும் அதை பழக்கிக்கொள் என்றார். இவர் ஏற்ற முடிவை கஸ்தூரிபாவின் மீது அவர் திணித்தார். கஸ்தூரிபா அதை ஏற்றுக்கொண்டார்.
ஆனால் இங்கே ராமகிருஷ்ண பரமஹம்சர் காந்தி சந்நியாசி இல்லை, ஆனாலும் அவர் திரித்தாரத்தை. இங்கே இவர் சந்நியாச வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இவர் தன் கருத்தை திணித்தாரா என்றால் இல்லை. நீங்கள் ஜெயப்பிரகாஷ் நாராயண் எடுத்துக்கொண்டாலும் ஜெயப்பிரகாஷ் நாராயண் விரும்பி மணந்த பெண்மணி பிரபாவதி. ஜெயப்பிரகாஷ் நாராயணனை போல ஒரு அழகனை பார்க்க முடியாத பொழுது அமெரிக்காவிலே அவர் படிக்கிற பொழுது அவர் நூல் நிலையத்தில் வாசிப்பதற்கு வருகிறாரா என்று பல வெள்ளைக்கார பெண்கள் தவம் இருப்பார்களாம், பார்ப்பதற்கு, அவரிடம் பேசுவதற்கு. ஆனால் திருமணம் முடிந்த பிறகுதான் அவர் அமெரிக்காவுக்கு போனார். இந்த பிரபாவதியையே நெஞ்சால் அவர் துதித்தார், நினைத்தார், அவளுக்காகவே அவர் இருந்தார். அங்கிருந்து படிப்பு முடிந்து வருகிறார். இவர் சபர்மதி ஆசிரமத்தில் பிரபாவதி கஸ்தூரிபாவுக்கு பணியாற்றுகிற மகளாக இருக்கிறார். கஸ்தூரிபா அவருக்கு காந்திக்கு பெண் குழந்தை கிடையாது. எனவே ஜேபியின் மனைவி பிரபாவதியைத்தான் அவர்கள் மகளாக பாவித்தார்கள். அந்த காந்தி ஜேபி செய்த கொடுமைதான். பிரபாவதியிடம் காந்தி சொல்கிறார், உனக்கு இல்வாழ்வில் ஈடுபாடு இருக்கிறதா, இல்லை பிரம்மச்சரிய விரதத்தை ஏற்கிறாயா? வாழ்விலேயே உன்னதமானது எது தெரியுமா? பிரம்மச்சரியம் தான் என்றார். காந்தி சொன்னதும் அந்த பெண், இல்லை நான் சாகும் வரை பிரம்மச்சரியத்தை காப்பதாக முடிவெடுத்து விட்டேன் என்று சத்தியம் செய்து விடுகிறாள். ஒரு ஜேபி அங்கிருந்து வருகிறார். திருமணம் முடித்துவிட்டு போனவன் படித்து முடித்துவிட்டு பிரபாவதிக்காகவே திரும்பி வருகிறார். பீகாரில் பாட்னாவுக்கு வந்தால் பெண்ணை காணோம். கேட்டால் சபர்மதி ஆசிரமத்தில் இருக்கிறாள் காந்தியிடம் என்றால் அங்கிருந்து அங்கே போனார். போன மனிதனை தனியாக அழைத்து பிரபாவதி சொல்கிறார், நான் ஒன்று சொல்வேன், நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்ன சொல்ல போகிறாய்? அவர் கனவே கண்டிருக்க மாட்டார். நாம் தேச சுதந்திரத்திற்காக அர்ப்பணம் செய்து விட்டோம். தேசத்திற்கு சுதந்திரம் கிடைக்கிற வரையில் நம் தேகத்திற்கு எந்த சுகமும் கிடையாது என்று நான் முடிவெடுத்து விட்டேன். இதற்கு நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும். கடுமையான கோபம் வருகிறது ஜேபிக்கு. தேசம் சுதந்திரம் பெறுவதற்கு நாள் முழுவதும் பாடுபடுவோம், அதற்காக இல்லற தர்மத்தை வேண்டாம் என்று சொல்ல எனக்கு புரியவே இல்லை. நான் காந்தியிடம் போகிறேன். காந்தி தான் இந்த திருவிளையாடலையே செய்திருக்கிறார். அப்போ ஜேபி யோசிக்க மாட்டாரா? இந்த மனிதன் மட்டும் தீர்மானம் செய்து 4 பிள்ளைகளையும் பெற்று 37 வயதான பிறகு போதுமடா வாழ்க்கை என்று முடிக்கலாம். நான் தொடக்கத்திலேயே எனக்கு எதுவுமே வாழ்க்கையே கிடையாதா? ரொம்ப கோபமாக காந்தியிடம் போனார். இதை ஏன் சொல்கிறேன் என்றால் பரமஹம்சர் பெருமை புரிய உங்களுக்கு சொல்கிறேன். காந்தியிடம் போய் ஜேபி சொன்னார், இது என்ன நியாயம்? நான் அவளை காதலித்து திருமணம் செய்து அவளை விட்டு விட்டு போனேன், இப்பொழுது வந்திருக்கிறேன். கேட்டால் சாகும் வரையில் நாம், ஏனென்றால் இப்பொழுது இவர் சாகுவதற்குள் சுதந்திரம் கிடைத்து விடாது. அதனால் சாகும் வரையில் இல்லற தர்மத்தில் ஈடுபட மாட்டேன் என்று அவள் சொல்கிறாள். கேட்டால் நீங்கள் தான் அதை வற்புறுத்தியதாகவும் சொல்கிறாள். இது நியாயமா? நான் அதை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்றார். காந்தியிடம் அவர் சொல்கிறார். காந்தி சிரித்து கொண்டே சொன்னார், இதில் ஒரு பிரச்சனையும் இல்லையே, அவள் முடிவெடுத்து விட்டாள். அவளுடைய முடிவுக்கு நீ ஏற்ப நடப்பது இல்லை என்று நீ முடிவெடுத்தால் வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொள் என்றார். இந்த தேக சுகம்தான் உனக்கு முக்கியம் என்றால் வேறொரு பெண்ணை மணந்து கொள். தேசத்திற்கு அர்ப்பணம் நீ என்று நினைத்தால் அவளோடு சேர்ந்து அவள் சொன்னதை செய் என்றார். இது ஜேபியின் ஆண்மைக்கு விடப்பட்ட சவாலாகிவிட்டது. இல்லை இல்லை, எனக்கு தேக சுகம்தான் முக்கியம், நான் வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வேன் என்று சொன்னால் ஜேபி என்கிற சித்திரமே சிதைந்து விடும். ஜேபி பிரபாவதிக்காக பிரம்மச்சரிய விரதத்தை ஏற்றார். காந்திக்காக கஸ்தூரிபா பிரம்மச்சரியத்தை ஏற்றார். ஜேபி பிரபாவதிக்காக பிரம்மச்சரிய விரதத்தை ஏற்றார். இங்கே பரமஹம்சர் இவர்களுக்கு முன்னே 6 வயதில் திருமணம் செய்துவிட்டு வந்தவர் 18 வயதாகிற அந்த 18 வயது பெண், அந்த பெண் வந்து நிற்கிறாள். அவளிடம் இவர் கேட்கிறார், இங்கே பார், இல்லற தர்மத்தில் தான் நீ ஈடுபட வேண்டும் என்று நீ நினைத்தால் அதற்கேற்ப நடந்து கொள்ள நான் தயார். ஆனால் ஒன்று உனக்கு சொல்கிறேன். என்ன?
என்னை படைத்தவளை நான் பெண்ணாகத்தான் பார்க்கிறேன். என்னிடம் வந்து சேர்ந்திருக்கிற மனைவியாகிய உன்னையும் பெண்ணாகத்தான் பார்க்கிறேன். உலகத்தில் எல்லாரையும் பெண்ணாகத்தான் பார்க்கிறேன். பெண்ணாக பார்க்கிற எல்லாரையும் நான் தாயாக மட்டுமே பார்க்கிறேன். படைத்தவளும் என் தாய். எனக்கு பணிவிடை செய்வதற்காக அவள் மூலம் அனுப்பப்பட்ட நீயும் என் தாய். இந்த மண்ணில் இருக்கிற அனைத்து பெண் மக்களும் என் தாயர்தான். ஆனாலும் நீ என்ன சொல்கிறாய் சொல். உன்னுடைய தர்மம் அதுவென்றால் அதை நிறைவேற்ற நான் சித்தமாக இருக்கிறேன் என்றார். சாரதா சொல்கிறார், 18 வயது பெண் சொல்கிறார், உடல் இச்சைக்காக உங்களை தேடி நான் வரவில்லை. நீங்கள் நடத்துகிற ஆன்மீக பயணத்தில் உங்களுக்கு துணை இருப்பதற்காக, உதவுவதற்காக நான் வந்திருக்கிறேன் என்றார். ஆக தன்னுடைய கருத்தை, பிரம்மச்சரிய விரதத்தை, சந்நியாசத்தை சாரதையின் மீது பரமஹம்சர் திணிக்கவில்லை. அவர் தன் கணவன் நடக்கக்கூடிய பாதையில் தானும் நடப்பது என்ற முடிவோடு அங்கிருந்து வருகிறார். அதற்கு பிறகும் அவர் தேர்வு வைக்கிறார், மறந்து விடாதீர்கள். பஞ்சும் நெருப்பும் பக்கத்திலே இருந்தால் அது எரியத்தான் செய்யும். பஞ்சு எரியத்தான் செய்யும். பஞ்சு அடுத்த அறையிலும் நெருப்பு அடுத்த அறையிலும், நீங்கள் அங்கே ஒரு அகல் விளக்கு இருக்கிறது, இங்கே ஒரு பஞ்சு இருக்கிறது என்றால் அது எரிவதற்கு வாய்ப்பு இல்லை. 6 மாத காலம் எப்பேற்பட்ட மகான்கள் பிறந்த மண் என்பதை யோசியுங்கள். இப்பொழுது அன்றாடம் கணவன் தூங்கி கொண்டிருந்த பொழுது மனைவி அம்மிக்கல்லை அவன் தலை மீது போட்டு முடித்து விட்டாள். காரணம், அவளுக்கு இன்னொருவனோடு உறவு இருந்தது. மனைவி தூங்கி கொண்டிருக்கிற பொழுது கணவன் அருவாளை எடுத்து வந்து கோழி அறுப்பது போல அறுத்து விட்டான். காரணம், அவனுக்கு இன்னொரு உறவு இருந்தது. வராத செய்தித்தாள் ஒரு நாளாவது உண்டா? ஒரு நாளாவது. நுகர்வு வெறியானதன் விளைவு. ஆனால் இந்த மண்ணில் எப்படிப்பட்டவர்கள் இருந்திருக்கிறார்? அந்த சாரதை வந்த பிறகு இவர் இருக்கிற அறையில் 6 மாத காலம் இரவு நேரத்தில் இருவரும் ஒன்றாக படுத்தார். சரீரம் தழுவிய உணர்வு என்றாவது வருகிறதா இவளுக்கு என்று பார்த்தார். அந்த இரவு நேரத்தில் பரமஹம்சர் படுக்கையில் படுத்த பொழுதே அவருடைய ஆன்ம விழிப்பு பயணம்தான் தொடர்ந்தது. உடல் சார்ந்த எண்ணம் உருப்பெறவே இல்லை. பக்கத்தில் இருந்த சாரதைக்கும் அந்த ஆன்ம பயணம்தான் நிகழ்ந்ததே தவிர உடல் சார்ந்த எண்ணம் வரவே இல்லை. 6 மாத காலம் அப்படி பஞ்சும் நெருப்பும் பக்கத்தில் இருக்கிற பரிசோதனை நடந்த பொழுதும் நெருப்பு பஞ்சை பற்றவே இல்லை, பஞ்சு நெருப்பு பிடித்து எரியவே இல்லை. வாழ்க்கை முழுவதும் அப்படி வாழ்ந்தார்கள். பெண்ணை கடவுளாக கொண்டு போம். பாரதி சொல்லுவான், மனைவி யார்? மனைவி சக்தி கண்டி, காதல் மனைவி சக்தி கண்டீர் என்கிறார். காதல் மனைவியே சக்தி கண்டீர், கடவுள் நிலை அவளாலே எய்த வேண்டும் என்றான். நான் கடவுள் நிலை அடைய வேண்டும். எப்படி? என் மனைவியின் மூலம் அடைய வேண்டும். என் மனைவி யார்? அவள்தான் சக்தி. காதல் மனைவியே சக்தி கண்டீர், கடவுள் நிலை அவளாலே எய்த வேண்டும் என்று பாரதி சொன்னது போல, ஒரு வைகாசி பௌர்ணமி நாளில் இரவு பொழுதில் தன்னுடைய அறை, எல்லாம் நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய செய்திகள் தான், புதிது ஒன்றும் கிடையாது. அந்த வைகாசி பௌர்ணமி இரவில் தன்னுடைய அறையில் பீடத்தில் சாரதையை உட்கார வைத்து காளியாக மனதிற்குள்ளே ஆவாகனம் செய்து, யத்பாவம் தத்பவதி, எதை நீ பாவிக்கிறாயோ அதுவாகவே நீ ஆகிறாய். என் கண்ணெதிரே இருப்பது சதையும் எலும்பும் நிறைந்த ஒரு சரீரம் அல்ல, அவள்தான் காளி. ஆவாகனம் செய்கிறார் பரமஹம்சர். காளியாக ஆவாகனம் செய்து அவளுக்கு பூஜை நடத்துகிறார். ஜபமாலையை கொண்டு போய் அவள் காலடியில் வைக்கிறார். அவள் காலடியில் வைத்து கைகள் மேலே வைத்து முகத்தை மேலே பதிய வைத்து தொழுகிறார்.
தன் மனைவியை கடவுள் நிலையிலே கண்ட ஞானி அவர். ஒரு பெண்ணை எப்படி போற்ற வேண்டும் என்று யோசியுங்கள். அதற்காக நீங்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்ததும் ஒரு முறை, இரவு படுக்க போகிற போது ஒரு முறை காலில் விழுந்து கண்ணை வைத்து புதைத்து வைக்க வேண்டும் என்றல. சக உயிரியாக பாவியுங்கள். பெண்ணை ஒரு போகப் பொருளாக பார்க்காதீர்கள். பரமாம்சர் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிறார், மறந்தும் பெண்ணை போகப் பொருளாக பார்க்காதே, காமத்தோடு ஒரு பெண்ணை நீ நோக்காதே, திரும்ப திரும்ப சொன்னார். அதைத்தான் விவேகானந்தர் நெஞ்சில் ஏற்றார். விவேகானந்தர் அதைத்தான் செய்தார். என்னை விட ஒரு வயது கூடுதலாக இருந்தால் அவள் என் தாய், என்னை விட ஒரு வயது குறைவாக இருந்தால் அவள் என் சகோதரி, இதுதான் பெண்ணை பொறுத்தவரையில் என் பார்வை என்று விவேகானந்தர் வாழ்ந்தார். அந்த விவேகானந்தரின் முதல் பெண் சீடர் நிவேதிதா தேவி. அந்த நிவேதிதா தேவியிடம் பாரதி போய் கல்கத்தாவில் 1906 நின்ற பொழுது இதைத்தான் நிவேதிதா சொன்னார், பெண்ணை ஒரு நாளும் காமத்தோடு நோக்காதே, உன் மனைவியே ஆயினும் காமத்தோடு நோக்காதே. உன்னுடைய ஆன்ம பயணத்திற்கு தடை 2 என்கிறார் பரமாம்சர். இறைமையை நோக்கி நீ நடக்க வேண்டுமா? தூய்மையான வாழ்வு உனக்கு கிடைக்க வேண்டுமா? முக்தி என்ற ஒன்றை இந்த மண்ணில் இருக்கிற பொழுதே அடைய வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதா? 2 மீது பற்று வைக்காதே என்கிறார். திரும்ப திரும்ப பரமாம்சர் சொன்னது, ஒன்று காமினி, இன்னொன்று காஞ்சனம் என்றார். காமினி என்றால் பெண், காஞ்சனம் என்பது பணம். பெண்ணின் மீதும் பணத்தின் மீதும் பற்று கொண்டு அலையக்கூடிய எவனுக்கும் ஆன்ம பயணம் கிடையவே கிடையாது. இறைமையோடு கலக்க முடியாது. மகாத்மா காந்தி ஒரு முறை மிக அழகாக சொன்னார், ஒரு மனிதன் ஒரே நேரத்தில் கடவுளோடும் காமத்தோடும் சேர்ந்து பயணம் செய்ய முடியாது. ஒரு கையில் கடவுளையும் ஒரு கையில் காமத்தையும் பிடித்தபடி நீங்கள் பயணிக்க முடியாது. காமம் வேண்டுமென்றால் கடவுளை மற, கடவுள் வேண்டுமென்றால் காமத்தை துற. இது காந்தி சொன்னது. பரமாம்சர் சொல்கிறார், காமினி காஞ்சனம் 2மே உனக்கு தடை, ஆன்ம பயணத்தில் உனக்கு அது தடை என்றார். நீ இன்னொன்று யோசிக்க வேண்டும். தமிழில் நீங்கள் பார்த்தால் பற்று என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது, அவா என்று ஒரு வார்த்தை இருக்கு. அவா அறுத்தல், பற்று அறுத்தல். நாம் எப்படி பார்க்கிறோம்? பற்று, ஆசை, அவா, விருப்பம் எல்லாம் ஒன்று நினைக்கிறோம். கிடையாது. எது எனக்கு சொந்தமோ அதன் மீது நான் வைக்கக்கூடிய ஆசைக்கு பெயர்தான் பற்று. எது எனக்கு சொந்தமில்லையோ அதன் மீதெல்லாம் ஆசை வைத்து அலைவதற்கு பெயர்தான் அவா, வேட்கை, ஆசை. நீங்கள் சொந்தம் எதுவோ அதன் மீதே பற்று வைக்காதே என்கிறார். பற்று என்ற ஒன்று உங்களில் இருக்கிற வரையில் உங்கள் வாழ்வில் துயரங்களும் துன்பங்களும் கூடுகட்டித்தான் இருக்கும். அதனால்தான் பற்று அற்றவனாக இரு என்று பேசுவது. இங்கே பற்று என்பது பெரும்பாலும் நீங்கள் ஒரு மனிதனுக்கு மிக அதிகமாக 3 மீதுதான் மனம் நிலைக்கும். 3 மீது இருக்கக்கூடிய செல்வாக்கு தான் அவனை அலைக்கழிக்கும் என்கிறார்கள். 1 செல்வம், பணத்தின் மீது இருக்கிற ஒரு பற்று, அது நிச்சயம் நம்மை அலைக்கழிக்கும். 2வது குடும்பம், குறிப்பாக மனைவி, மனைவியின் மீது இருக்கிற பற்று அல்லது மனைவி கணவன் மீது வைத்திருக்கிற பற்று, அதுவும் அலைக்கழிக்கும், ஒரு கட்டத்தில் துன்பத்தை தரும். இன்னொன்று பிள்ளை, பிள்ளையின் மீது இருக்கக்கூடிய பற்று. இந்த பணத்தின் மீது பற்று, கட்டிய மனைவி அல்லது கணவன் மீது பற்று, பிள்ளையின் மீது பற்று, இந்த 3 பற்றும் சாதாரணமாக எல்லாருக்கும் இருக்கும். இந்த 3 பற்றும் தான் 3 தடை கற்கள் என்கிறார். ஸோ இங்கே நீங்கள் காமம் காஞ்சனம் என்ற 2லிருந்து விடுபட வேண்டும் என்று வாய் வேதாந்தம் பேசவில்லை. பரமஹம்சர் வாழ்க்கையில் அதை நடத்தி காட்டினார்.
காசை அவர் கையால் தொட்டதே கிடையாது. வாழ்க்கை முழுவதும் ஒரு செப்பு காசையும் அவர் தொட்டதில்லை. சீடனை குருதான் சோதிப்பான், ஆனால் குருவை சீடன் சோதித்த வரலாறு பரமஹம்சர் விவேகானந்தருக்கு இடையேதான் உண்டு. விவேகானந்தர் இவருக்கு சீடரான பிறகு அங்கே இருக்கிற மற்ற சீடர்கள் சொன்னார்கள், பரமஹம்சர் பணத்தை கையாலேயே தொடமாட்டார். அப்படியா? ஆமாம். இந்த படுக்கை விரிப்புக்கு கீழே நீ ஒரு காசு வைத்து பார், அந்த காசினுடைய ஸ்பரிசம் படுக்கையை தாண்டி அவர் உடம்பில் படுகிற பொழுதே துள்ளி விடுவார். அவர் மீது காசே படக்கூடாது. காசு என்றால் குற்றம் என்று தமிழில் ஒரு பொருள் உண்டு. காசு அற்றவர் அவர், குற்றமற்றவர். ஒரு காசை நீங்கள் அவருக்கு தெரியாமல் வைத்து பார்த்தால் அந்த காசு பட்டதும் துள்ளி எழுவார், துடித்து விடுவார் என்று விவேகானந்தர் நம்பவில்லை. யாருக்கும் தெரியாமல் விவேகானந்தர் ஒரு முறை ராமகிருஷ்ண பரமஹம்சர் படுக்கிற படுக்கையில் ஒரு காசை வைத்தார். வந்து பேசிக்கொண்டே வந்து அமர்ந்த பரமஹம்சர் துள்ளி எழுந்தார். இதையெல்லாம் பார்த்து நேரடியாக அவர் பெற்ற அனுபவங்களை வைத்து கொண்டுதான் விவேகானந்தர் சொல்கிறார், என் ஆசிரியன், என் குரு, என் தலைவன், என் லட்சிய புருஷன், எனக்கு தெய்வ ஒளியை தந்த இறைவன் எல்லாம் பரமஹம்சர் தான் என்கிறார். பரமஹம்சரை பற்றி விவேகானந்தர் உருகி உருகி பேசியிருப்பதையெல்லாம் நீங்கள் அந்த நான் கண்ட குருதேவர் என்கிற சின்ன புத்தகத்தை தயவு செய்து வாங்கி படித்து பாருங்கள். நான் பரமஹம்சர் என்கிற சிவனுடைய பூதகணங்களில் ஒருவன் என்கிறார். பாரதி சொல்கிறான், விவேகானந்தருடைய அறிவுக்கு எவனும் எல்லை வகுக்க முடியாது என்று. அவர் அறிவு கடல். ஆனால் அந்த விவேகானந்தர் சொல்கிறார், என்னை வைத்துக்கொண்டு நீங்கள் பரமஹம்சரின் ஆற்றலை எடை போடாதீர்கள். என்னை வைத்துக்கொண்டு பரமஹம்சர் ஆற்றலை எடை போடாதீர்கள். உன் வாழ்வு முழுவதும் பரமஹம்சரை அறிய முற்பட்டால் ஒரு எள்முனையை கூட உன்னால் அறிந்துவிட முடியாது என்கிறார். அவ்வளவு ஆன்ம அனுபவங்களை அவர் கொடுத்தார். சரி, இந்த பெண்ணை பற்றி மட்டுமே நான் சொல்கிறேன். ஒன்று, தன்னுடைய மனைவியோடு அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்கள், அந்த பெண்ணை கடவுளாக பார்த்த நிலை, பெண்ணை காமத்தோடு ஒவ்வொரு ஆணும் பார்க்கக்கூடாது என்று எல்லாரிடமும் அவர் சொன்ன போதனை ஒன்று. இரண்டாவது, அவர் 9 வயதில் அவருக்கு பூணூல் போடுகிறார்கள். ஏனென்றால் ஒரு பிராமணன் இருபிறப்பாளன் என்கிற கொள்கையை வைத்துக்கொண்டு பூணூல் போடுகிறார் அல்லவா. அவர் குடும்பத்தில் பூணூல் போடுகிறார். பூணூல் போடுகிற பொழுது சடங்கு என்னவென்றால், பூணூல் போட்டவுடன் அந்த பிள்ளை ஒரு பிராமண குடும்பத்திலே போய் ஒரு ஒழுக்கம் சார்ந்த ஒரு பிராமண பெண்மணியிடம் பிச்சை ஏற்று வர வேண்டும். பிச்சை ஏற்று அதை உண்ண வேண்டும். ஆனால் பரமஹம்சருக்கு பூணூல் போட்ட பிறகு பரமஹம்சர் எந்த பிராமண பெண் வீட்டிற்கும் போகவில்லை. எந்த பிராமண பெண்ணிடமும் ஒரு பிச்சை எடுக்கவில்லை. அவர் வீட்டில் பாத்திரம் துலக்கிய சூத்திர பெண், அவள் பெயர் தனம், அந்த தனத்திடம் இந்த பாத்திரத்தை கொண்டு போய் பிச்சை கேட்கிறார். உருகி போகிறாள் தனம். நான் சூத்திர பெண், நீ உயர்குலத்து பிராமணன், உனக்கு பூணூல் போட்டிருக்கிறார்கள், ஐயோ தவறு செய்யாதே, உன் தந்தை கோபிப்பார், உன் தாய் கோபிப்பாள், போ என்று. இல்லை, நீதான் எனக்கு முதல் பிச்சை இட வேண்டும். எங்கள் குடும்பத்திற்காக உழைக்கிற நீ முதலில் பிச்சையிடு. அந்த தனத்திடம் பிச்சை பெற்றார். நண்பர்களே, கடைசி வரையில் பரமஹம்சர் என்றால் யார்? சாதி, மதம், நீங்கள் எவையெல்லாம் இந்த மண்ணில் மனிதர்களை பேதப்படுத்துகின்றனவோ அவற்றையெல்லாம் புறம் தள்ளி அன்பு வயப்பட்டவர்களாக உலக சமுதாயத்தை இணைப்பதற்கு உருவெடுத்த மதம்தான் பரமஹம்சர் கண்டெடுத்த வேதாந்த மதம். அங்கே அவர் இஸ்லாமில் இருந்திருக்கிறார். ஒன்று தெரியுமா உங்களுக்கு? நாம் இந்துவாக இருப்போம், வைஷ்ணவனாக இருப்பவன் சிவன் கோயிலுக்கு போக மாட்டான், சைவனாக இருப்பவன் திருமாலை திரும்பி பார்க்க மாட்டான். ஏனென்றால் இவர் தீவிர சைவர், அவர் தீவிர வைணவர். ஆனால் ராமகிருஷ்ண பரமஹம்சர் இஸ்லாமியனாக இருந்திருக்கிறார், கிறித்துவனாக இருந்திருக்கிறார்,
ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு. அவர் சொன்ன ஒரு வாக்கியம்தான் மிக முக்கியமானது. மதங்கள் பல, வழிகளும் பல. எந்த வழியில் சென்றாலும் பரம்பொருளை அடையலாம். மதங்கள் பல, வழிகளும் பல. இதில் இந்த மதம் தான் உயர்ந்தது, இந்த மதம் தாழ்ந்தது என்றே கிடையாது. அதனால் அவர் என்ன செய்கிறார்? இஸ்லாம் என்ன சொல்கிறது என்று அறிவதற்காக தன்னை இஸ்லாமியனாகவே பாவித்து கொண்டு ஒரு மௌல்வியிடம் போய் பயிற்சி எடுக்கிறார். இஸ்லாம் உருவ வழிபாட்டை எதிர்ப்பது. இவர் காளியிடம் உருகி உருகி உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர். ஆனால் ஒரு இஸ்லாமியனாக தன்னை பாவித்து கொண்டு மௌல்வியிடம் பயிற்சி எடுத்த அந்த காலத்தில் அவர் உருவ வழிபாட்டையே நடத்தவில்லை, காளியின் பக்கமே திரும்பவில்லை. முழு இஸ்லாமியனாக இருந்து இஸ்லாமின் சாரத்தை அறிகிறார். அதே போன்று முழு கிறித்துவனாக மாறி பைபிள் முழுவதையும் படித்து கிறித்துவத்தின் சாரம் அறிகிறார். ஒரு இந்துவாக, ஒரு கிறித்துவனாக, ஒரு இஸ்லாமியனாக பாவனைகளின் மூலமாகவே அவர் பயிற்சியை பெற்று அந்த ஆன்ம ஞானத்தை அடைந்து எல்லா மதங்களும் ஒன்றை நோக்கித்தான் நடக்கின்றன என்ற முடிவுக்கு அவர் வருகிறார். நீங்கள் இந்த ஜாதி பார்க்கவில்லை. அவர் விவேகானந்தரை உருகி உருகி எழுதுகிறார், உருகி உருகி பேசுகிறார். இன்னொன்று சொல்கிறார், விவேகானந்தர் பல இடங்களில் இப்பொழுது நான் பேசுவதைப் போல அவர் பேசிக்கொண்டே இருந்தார். ஆனால் ராமகிருஷ்ண பரமஹம்சர் எந்த இடத்திலும் கூட்டம் கூட்டி பேசியது கிடையாது. பரமஹம்சர் இருக்கக்கூடிய காளி கோவிலில் அவரை காண்பதற்கு வருகிற பக்தர்களிடம் அவர் பேசியது அதுதான் இன்றைக்கு உபனிஷதங்களாக இருக்கின்றன. கூட்டம் போட்டு அவர் பேசவில்லை. ஆனால் அப்படி அவர் பேசிய பேச்சுக்கள் அனைத்துமே அற்புதம். பரமஹம்சருடைய குட்டி கதைகளை படித்து பாருங்கள். ஒரு சாதாரண பாமரனுக்கும் புரிகிறார் போல் எல்லாவற்றையும் இந்து சமயத்தினுடைய தர்மங்கள் மட்டுமல்ல, மனிதகுல தர்மத்தை முழுமையாக எடுத்துரைத்த ஒரே மகான் பரமஹம்சர் தான். நீங்கள் ஒன்றுமில்லை. வைராக்கியம் என்பதற்கு அவர் விளக்கம் கொடுப்பார். கொட்டி கிடக்கிற கடுகு முழுவதையும் நீங்கள் எடுத்து ஒன்றாக மீண்டும் ஒரு கூடையில் போடுவது என்பது எவ்வளவு சிரமமானது. அதே போன்றுதான் பல்வேறு திசைகளில் பயணிக்கக்கூடிய சிந்தனையை ஒன்றாக்குவதும் சிரமமானது. ஆனாலும் வைராக்கியம் என்ற ஒன்று இருந்தால் அதை நீ சாதித்து விட முடியும் என்பார். மனிதர்கள் எப்படி இருக்க வேண்டும்? ஈயையும் வண்டையும் வைத்துக்கொண்டு உதாரணம் சொல்வார் அவர். ஈ இருக்கிறதே, அது புண்ணின் மீதும் உட்காரும், கடவுளுக்காக படைக்கப்பட்டிருக்கிற நிவேதன பொருளின் மீதும் உட்காரும். ஆனால் வண்டு இருக்கிறதே, தாமரையில் தேன் உண்டு பசியாறுவது என்று முடிவெடுத்து விட்ட வண்டு காலம் முழுவதும் தாமரையில் மட்டும்தான் தேன் உண்ணுமே தவிர வேறு இடம் நோக்கி ஓடாது, பறக்காது. நீ வண்டாக இரு, ஈயாக இருக்காதே. இப்படி சின்ன சின்ன உதாரணங்களோடு அவர் சொல்லுவார். இந்த குலப்பெருமை தன்னிடம் இருக்கக்கூடாது என்று அவர் நினைத்தார். நான் தனம் என்கிற ஒரு சூத்திர பெண்ணிடம் அவர் பிச்சை ஏற்றார் என்றேன். யாருமே நினைந்து பார்க்காததை செய்தார். விவேகானந்தர் பிராமணன் இல்லை. நிறைய விஷயங்கள் இருக்கின்றன, நாளைக்கு விவேகானந்தரை பற்றி பேசும்பொழுதும் பேசலாம். விவேகானந்தர் பிராமணர் இல்லை. அவர் சந்நியாசம் ஏற்றார். உடனே வெறிபிடித்த இந்து சமுதாயத்தின் ஒரு கூட்டம், நீ எப்படி சந்நியாசி ஆக முடியும், நீ சூத்திரன் என்று சொன்னார்கள். விவேகானந்தரையே ஏற்கவில்லை. அப்பொழுது விவேகானந்தர் அவர்களுக்கு பதில் சொன்னார். ஒரு தாழ்த்தப்பட்ட, அதாவது விவேகானந்தர் சொல்லுவார், அன்டச்சபிள்ஸ், இன்விசிபிள்ஸ், அன்அப்ரோச்சபிள்ஸ். இந்த தாழ்த்தப்பட்டவர்களுக்காக அவர் பயன்படுத்திய ஆங்கில வார்த்தைகள். தே ஆர் அன்டச்சபிள்ஸ், தே ஆர் இன்விசிபிள்ஸ், தே ஆர் அன்அப்ரோச்சபிள்ஸ். அன்டச்சபிள் என்றால் தொடக்கூடாது, அன்அப்ரோச்சபிள் என்றால் அவனை அணுகக்கூடாது, இன்விசிபிள் என்றால் அவனை பார்க்கக்கூடாது. எவனை நீ தொடக்கூடாது என்கிறாயோ, எவனை நீ பார்க்கக்கூடாது என்கிறாயோ, எவன் பக்கத்தில் அணுகக்கூடாது என்கிறாயோ, அவனுடைய சேரிக்கு இரவு நேரத்தில் சென்று அந்த சேரி முழுவதையும் சுத்தம் செய்வதில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர். காளி கோவிலில் அவர் இருந்த இடத்திலிருந்து கொஞ்ச தூரத்தில் இருந்த புறச்சேரி, அந்த சேரிக்கு நள்ளிரவில் தனியாக செல்வார். இந்த சேரி முழுவதும் இருக்கக்கூடிய குப்பை கூலங்களை எல்லாம் தூய்மைப்படுத்துவார். அது மட்டுமல்ல, அந்த தாழ்த்தப்பட்டவர்கள் பயன்படுத்திய
கழிவறைகளை தன்னுடைய நீண்டு கிடக்கிற முடியின் மூலமாக அவர் அவற்றை சுத்தப்படுத்தினார். இவர் எங்கே போகிறார் நள்ளிரவு நேரத்தில் என்று தெரியாமல், அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சில சீடர்கள் ஒரு நாள் போன பொழுது தன்னுடைய தலை முடியால் அந்த தாழ்த்தப்பட்டவர்கள் கழிவறையை இவர் தூய்மைப்படுத்துவதை பார்த்து வியந்து போனார். பரமஹம்சர், ஏன் இதை செய்கிறீர்கள் என்று கேட்டார். அவர் சொன்னார், எங்காவது ஒரு மூலையில் என் இருதயத்தின் ஒரு ஓரத்தில் நான் உயர்குலத்து பிராமணன் என்கிற கர்வம், அகங்காரம், ஆணவம் பற்றி படர்ந்திருக்குமானால் அதை முற்றாக துடைத்து எறிவதற்காகத்தான், தாழ்ந்தவனிலும் தாழ்ந்தவன் நீ என்று என்னை தாழ்த்திக் கொள்வதற்காகத்தான் இந்த பணியில் நான் ஈடுபட்டிருக்கிறேன் என்றார். மனித வாழ்க்கையே நண்பர்களே, தாழ்ந்தவனிலும் தாழ்ந்தவன் நான் என்று நினைக்க வேண்டும். தன்னை தாழ்த்தி நினைப்பதிலே தான் உயர்வு தானாக வரும். அதனால்தான் இயேசுநாதர் பைபிளை நீங்கள் புரட்டினால் நான் வியந்து வாசிக்கிற இடம், நான் உழுகலப்பையைப் போல் தாழ்ச்சி கொண்டவன் என்பார். உழு கலப்பையைப் போல் தாழ்ச்சி கொண்டவன் நான். கலப்பை எப்பொழுதும் பூமி பார்க்கும், தாழ்ந்து கிடக்கும், அது போன்றவன் நான் என்பார். எனவே இந்த பெண்களை பொறுத்தவரையில் ஜாதி என்பதையும் அவர் பார்க்கவில்லை. பெண்ணை எப்படி பார்த்தார் என்றேன், அவருடைய முதல் ஆசிரியரும் ஒரு பெண் தான். முதல் ஆசிரியர் பிராமணி என்கிற ஒரு பெண் தான். தாந்திரீக ஈடுபாட்டில் மிகுந்த பயிற்சி பெற்றவர். நீங்கள் இவற்றையெல்லாம் நிறைய பேசலாம், நிறைய சொன்னால் அது எவ்வளவு தூரம் அது போய் சேரும் என்ற கவலை எனக்கு ஒரு பக்கம் உண்டு. வாமாச்சாரம் என்று ஒன்று உண்டு. இந்த மண்ணில் எந்த வகையிலும் கடவுளை அடைவதற்கு வழி செய்து வைத்திருந்தான். ஒரு முறை விவேகானந்தர் கேட்கிறார் பரமஹம்சரிடம், எதற்காக இப்படி எல்லாவற்றையும் துறந்து சந்நியாசம் ஏற்று புலனடக்கம் கொண்டு இறைவனை அடைய வேண்டும் என்று நீங்கள் சொல்கிறீர்கள்? இறைவனை அடைவதற்கு வாமாச்சாரம் வழியிலே கூட சில பேர் முயல்வதை நான் பார்க்கிறேனே, ஏன் வாமாச்சாரம் கூடாதா என்கிறார். வாமாச்சாரம் என்றால் வேறொன்றும் இல்லை, காமத்தின் மூலமே கடவுளை காண்பது. ஆசையின் மூலமும் கோபத்தின் மூலமும் காமத்தின் மூலமும் கடவுளை காண முடியும் என்று சொல்வது வாமாச்சாரம். நீங்கள் ஒன்று, இந்த கஜுராஹோ சிற்பங்கள் இருக்கின்றன. காந்தி சொன்னார், நாடு விடுதலை பெற்று நான் சர்வாதிகாரி என்று ஒரு நாள் எனக்கு அதிகாரத்தை கொடுத்தால் நான் இடுகிற முதல் ஆணை அந்த கஜுராஹோ கோயிலை இடித்து விடுங்கள் என்றான் இருக்கும் என்றார். வேறொன்றுமில்லை, ஆணும் பெண்ணும் உறவு கொள்வது போல வெவ்வேறு நிலைகளில் அந்த கஜுராஹோ கோயில் வெளிவா அந்த பிரகாரம் முழுவதும் சிற்பங்கள் இருக்கின்றன. அது இந்த மண்ணுக்கு தேவையா? அதை பார்க்கிற பொழுதே ஒரு விகார உணர்ச்சி வரும், அதை உடைத்தெறிய வேண்டும் என்று காந்தி சொன்னார். விவேகானந்தரும் சொல்கிறார் அதை. ஆனால் ஓஷோ அதற்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறார். ஓஷோவை நீங்கள் அவசியம் படிக்க வேண்டும். நாம் நல்லனவற்றையெல்லாம் தேடி தேடி படிக்க வேண்டும். ஓஷோ சொல்கிறார், காமம் இருக்கிறதே அது கடந்து செல்ல வேண்டியது தவிர தவிர்த்து விடக்கூடியது அல்ல. கடத்தல் என்பது ஒன்று, தவிர்த்தல் என்பது இன்னொன்று. நீங்கள் எப்பொழுது தவிர்க்க நினைக்கிறீர்களோ அது திரும்ப திரும்ப உங்களுக்குள் கடுமையாக வந்து பாயும். குரங்கை நினைக்காதே என்று சொன்னால் குரங்கையே நினைப்பது மனது என்பது போல, இந்த காமம் கூடாது என்று தவிர்த்தால் திரும்ப திரும்ப காமத்திலே தான் மனம் லயிக்கும். காமத்தை நீ அனுபவித்து கடந்து விட வேண்டும். காமத்தை தவிர்ப்பது என்று நீ முடிவெடுத்தால் நீ நித்தியானந்தனாகத்தான் இருப்பாய். அது வெளி உலகத்திற்கு காமத்தை கடப்பது போல, காமத்தை தவிர்ப்பது போல தெரியும். ஆனால் இருப்பது முழுவதும் அங்கேதான். தவிர்த்தல் அல்ல, கடத்தல். அதற்கு இவர் சொல்கிறார் ஓஷோ, நான் வியந்து போனேன். நான் கஜுராஹோ சிற்பங்கள் இருக்கிற இடத்தில் போய் பார்த்ததில்லை இதுவரை. அவர் சொல்கிறார், கஜுராஹோ சிற்பங்கள் இருக்கக்கூடிய கோயிலுக்கு செல்லுங்கள். வெளியே இருக்கிற பிராகாரம் முழுவதிலும் இந்த ஆண் பெண் சேருகிற சிற்பங்கள் தான் விதவிதமாக இருக்கும். ஆனால் உள்ளே நீங்கள் கருவறைக்குள் செல்லுங்கள், அங்கே கடவுளே இருக்காது என்றார். விக்கிரகமே கிடையாது.
ஏன் தெரியுமா? வெளியே இருக்கிற பிராகாரத்தில் இது இருக்கிறது. இந்த காமத்தை நீ அனுபவித்து கடந்து உள்ளே சென்று விட்டால் உள்ளே கடவுளை எளிதாக நீ அடைந்து விட முடியும். இந்த காமத்தை சுமந்தபடியே நீ சென்றால் உள்ளே கடவுளை நீ காண முடியாது. எனவே காமத்தை தவிர்த்தல் என்பது வேறு, காமத்தை கடத்தல் என்பது வேறு. காமத்தை அனுபவித்து கடப்பதுதான் வாமாச்சாரம். அந்த வாமாச்சாரத்தின் மூலமாக ஏன் இறைவனை அடையக்கூடாது என்று விவேகானந்தரை கேட்கிறார். பரமஹம்சர் அதற்கு அழகாக சொன்னார், வீட்டில் மரியாதையாக வருவதற்கு வாசற்கதவு திறந்திருக்கிற பொழுது அதை விட்டு விட்டு திருடனை போல் புறக்கடை கதவை பக்கமாக ஏனடா வர வேண்டும்? ஏனடா நீ பின்பகுதியில் புறக்கடை பக்கம் வருகிறாய்? வாசற்கதவில் வா. இதுதான் நேர்மையானது, தூய்மையானது. இந்த இடம் நோக்கி வா என்றார். சரி, அந்த பரமஹம்சர் பெண்ணை காமத்தோடு நோக்காதே என்றதும் பெண் இன்னொன்று பாருங்கள், அவர் சந்நியாசியாக இருக்கிறார். பக்கத்திலேயே சாரதையை வைத்திருந்தார், தன்னுடைய தாயை வைத்திருந்தார். இவற்றையெல்லாம் இளம் பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். துறவியானாலும் கூட துறக்க முடியாத உறவு தாயின் உறவு. எனவே அந்த தாயையும் அந்த காளி கோவிலில் கடைசி வரை வைத்திருந்தார். அவர் தனக்கென்று எந்த தேவையும் இல்லாதவர், 10 பைசா தனக்கென்று வைத்துக் கொள்ளாதவர். அவரை பெற்றெடுத்த தாய் எப்படி இருந்தால் தெரியுமா? இப்பேற்பட்ட ஒரு மகானை பெற்றெடுத்த தாயாயிற்றே என்று இந்த ராசமணியினுடைய மருமகன் மதுரபாபு அவர் இந்த தாயாரை பார்த்து ஒரு நாள் கேட்க, அம்மா, நீங்கள் பரமஹம்சரை பெற்றெடுத்த தாய், உங்களுக்கு ஏதாவது ஆசை இருந்தால் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன தேவை, எது வேண்டும் சொல்லுங்கள், உடனே செய்கிறேன் என்கிறார். இந்த அம்மாள் தயங்கி தயங்கி சொன்னார், ஒன்றுமில்லை, ஒரு காலனாவுக்கு புகையிலை வாங்கி தர முடியுமா? அவர் ஆசை அவ்வளவுதான். ஒரு காலனாவுக்கு புகையிலை, பல்லில் கொஞ்சம் வலி இருக்கிறது, ஒரு காலனா புகையிலை வாங்கி கொடு. பற்றற்ற ஒரு தாய், பற்றற்ற ஒரு மனைவி, இருவரையும் பக்கத்தில் வைத்துக்கொண்டு பற்றற்ற பரமஹம்சர். இது அந்த கோயிலில் அவர்கள் இருக்கிறார்கள். விவேகானந்தர் வருகிறார். விவேகானந்தரை பற்றி பேசுகிறோம், அந்த காட்சிகளை பேசலாம். ஆனால் ஒன்று, விவேகானந்தருக்கு கடவுளை இவர்தான் காட்டினார். ரவீந்திரநாத் டாகூருடைய தந்தை தேவேந்திரநாதர் மிகப்பெரிய அறிவாளி. தியோசாபிக்கல் சொசைட்டி என்று இப்பொழுது பேசுகிற அப்பொழுது பிரம்ம சமாஜம், அந்த பிரம்ம சமாஜத்தை உருவாக்கியவர்கள் அவர் ஒருவர். அவரிடம் போய் விவேகானந்தர் கேட்கிறார், கடவுளை பார்க்க முடியுமா? அவர் நேரடியாக பதில் சொல்லவில்லை. உன்னுடைய கண்ணை பார்த்தால் ஒரு யோகியின் கண்ணை போல் இருக்கிறது என்று சொல்லி தவிர்த்து விடுகிறார். யாரை பார்த்தாலும் நீ கடவுளை பார்த்திருக்கிறாயா? விவேகானந்தர் கேட்டார். ஒருவனும் பார்த்தேன் என்று சொல்லவில்லை. பரமஹம்சரிடம் போய் நின்றார். பரமஹம்சரிடம் ஆற்றுப்படுத்தின அந்த விஷயமே ரொம்ப அற்புதமானது. நீங்கள் ஒரு வெள்ளைக்காரன், விவேகானந்தர் படிக்கக்கூடிய கல்லூரியின் முதல்வர், பிரின்சிபல், அந்த வெள்ளைக்காரர் ஆங்கில பாடம் நடத்துகிறார் விவேகானந்தர் இருக்கிற வகுப்பறையில். அங்கே வேர்ட்ஸ்வர்த் எழுதிய எக்ஸ்கர்ஷன் என்கிற போயம், இந்த சுற்றுப்பயணம் என்கிற அந்த இடத்தை அவர் நடத்துகிறார். அதில் எக்ஸ்டசி என்ற ஒரு வார்த்தை வருகிறது. எக்ஸ்டசி என்றால் சொல்லில் வடிக்க முடியாத சுகநிலை. அது அந்த சொல்லில் வடிக்க முடியாத சுகநிலையை நீங்கள் எந்த வார்த்தையிலும் சொல்ல முடியாத போது அது எக்ஸ்டசி. He reached his ecstasy. அந்த எக்ஸ்டசி என்பதை விளக்குகிற பொழுது அவர் சொன்னார், எக்ஸ்டசி என்பதை எப்படி அனுபவிப்பது, எக்ஸ்டசி என்பதை எப்படி புரிந்து கொள்வது, உங்களுக்கு ஆசை இருந்தால் ராமகிருஷ்ண பரமஹம்சரை போய் பாருங்கள் என்றார். ஒரு வெள்ளைக்கார பேராசிரியர், முதல்வர். அதற்கு பிறகு அவர் வருகிறார். விவேகானந்தர் முதலில் பார்க்கிறார். முதலில் ஒன்றும் பெரிதாக ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவரை பாதித்து விடவில்லை. 3வது முறை அவரை பார்க்கிற பொழுதுதான் அவரை மெல்ல தொட்டார். அந்த ஸ்பரிச தீட்சை தான் பரமஹம்சரை அவருக்கு இனம் காட்டியது. ஆனால் அவர் கேட்கிறார் பரமஹம்சரை, கடவுளை நீங்கள் கண்டதுண்டா? பரமஹம்சர் சொன்ன பதில் தான் அற்புதமானது. உன்னை எவ்வளவு தெளிவாக என் கண் முன்னால் நான் காண்கிறேனோ அதைவிட தெளிவாக கடவுளை நான் கண்டிருக்கிறேன், கண்டு கொண்டிருக்கிறேன் என்றார். இந்த பதிலை விவேகானந்தர் எதிர்பார்க்கவில்லை.
அதற்கு பிறகு பரமஹம்சரோடு அவருக்கு நடந்த பயணங்கள், அனுபவங்கள் எல்லாவற்றையும் நாளை பார்க்கலாம். இப்பொழுது முக்கியமாக நான் ஒரு முடிவான இடத்திற்கு வருவதே, ராமகிருஷ்ண பரமஹம்சரை பற்றி தெரிந்து கொள்வதில் நான் உங்களிடம் கொண்டு சேர்க்க விரும்புகிற செய்திகள் 2 என்று சொன்னேன். 1, ஆன்மீக பயணத்தை நடத்துவது என்பது ரொம்ப சிரமமானது கிடையாது. ரொம்ப சிரமப்பட்டுத்தான் நீங்கள் ஆன்மீக பயணம் நடத்த வேண்டும் என்பதில்லை. எளிமையாக பரமஹம்சர் சொல்கிறார். என்ன தெரியுமா? உயிர்களிடம் அன்பு பாராட்டு. உயிர்களிடம் அன்பு பாராட்டு போதும். படைத்தவனுக்கு நீ செய்யக்கூடிய அனைத்தையும் அந்த படைத்தவன் எவற்றையெல்லாம் படைத்தானோ அவற்றிற்கு நீ செய்வதன் மூலமே நீ எல்லாவற்றையும் சாதித்து விட முடியும் என்றார். இறைமையை அடைய முடியும் என்றார். எனவே இறைமையை அடைவது எப்படி? அன்றாடம் கோவிலுக்கு போவது, மார்கழி பெருவிழா நடத்துவது, திருப்பதி உண்டியலில் கொண்டு போய் கொட்டுவது, இவையெல்லாம் தான் இறைவனை அடைவதா என்றால் இல்லை என்கிறார். உயிர் இரக்கம், வள்ளலார் சொன்ன உயிர் இரக்கம். உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களிலும் உன்னை பார். அந்த உயிர்களின் வலி உன் வலி, அந்த உயிர்களின் துயரம் உன் துயரம். அதை இன்னொரு உயிர் என்று பாவிக்காதே, அதுதான் நீ என்று நினை. அதற்கு நீ தொண்டாற்று, நீ இறைமையை தானாக அடைந்து விடுவாய் என்றார். அதற்குத்தான் அவர் துறவியர் அமைப்பை உருவாக்க சொல்கிறார் விவேகானந்தரை. புத்தருக்கு பின்னால் துறவை ஒரு ஸ்தாபன ரீதியாக கொண்டு வந்து இந்த மண்ணில் இவ்வளவு சேவைகள் இன்றைக்கு ராமகிருஷ்ண மடம் நடத்துகிறது என்றால் துறவியர் அமைப்பை உருவாக்க வேண்டும். அதை விவேகானந்தர் தான் செய்ய முடியும் என்று அவர் கண்டுபிடிக்கிறார். கடைசியில் தொண்டையில் அவருக்கு புற்றுநோய் வருகிறது. அந்த தொண்டையில் வந்த புற்றுநோயோடு 9 மாத காலம் அவர் காளி கோயிலிருந்து விடைபெற்று வெளியே வந்து 25 ஆண்டுகளாக இருந்த காளி கோவிலிருந்து முதல் முறையாக அவர் வெளியே வந்து இந்த காசிப்பூர் என்கிற இடத்தில் அந்த தோட்டத்தில் அவர் இருக்கிறார். ஒரு சீடருடைய வீட்டில் 9 மாத காலம் அங்கே இருக்கிறார். அப்பொழுதுதான் இந்த இளைஞர்களை துறவிகளாக்குவதற்கு முயல்கிறார். அப்படி இளைஞர்களை துறவிகளாக்குகிற பொழுது விவேகானந்தரை அழைத்து சொல்கிறார், நீதான் உலகம் முழுவதும் இந்த அன்பை அடிப்படையாக கொண்ட சமரச சமயத்தை சேர்க்க வேண்டும். உன்னைத்தான் நான் நம்புகிறேன். நீ சந்நியாசம் ஏற்க வேண்டும். ஒரு பெரிய சந்நியாசிகளின் கூட்டத்தை உருவாக்க வேண்டும். சந்நியாசம்தான் வாழ்வில் உன்னதமானது. துரத்தல் தான் பெருமைக்குரியது. நீ அதை செய்ய வேண்டும் என்றார். விவேகானந்தர் சொன்னார், இல்லை இல்லை. அப்பொழுது விவேகானந்தர் BL படிக்கிறார், சட்டம் படிக்கிறார். அவர் சொன்னார், அதெல்லாம் என்னால் முடியாது, என்னிடம் அந்த பொறுப்பை ஒப்படைக்காதீர்கள், நான் சட்டம் படிக்கிறேன், நான் படிப்பது தான் முக்கியம் என்று போய்விடுகிறார். பரமஹம்சர் ரொம்ப மன வலியோடு இருக்கிறார். கொஞ்ச நாள் ஆனது மீண்டும் வந்தார் விவேகானந்தர். அவருக்குள் நடந்த மாற்றம், அதுதான் பரமஹம்சர் உருவாக்கிய மாற்றம். வந்தார். வந்த விவேகானந்தரை பரமஹம்சர் பார்க்கிறார். என்ன, படிக்கத்தான் போகிறாயா? அவர் திரும்ப திரும்ப சொல்வார், அரிசிக்கும் வாழைக்காய்க்குமாகத்தான் நீ வாழப்போகிறாயா? அவர் சொன்ன வார்த்தை தான் இது, அரிசிக்கும் வாழைக்காய்க்கும், அரிசிக்கும் வாழைக்காய்க்கும் தான் வாழப்போகிறாயா? படிக்கத்தான் போகிறாயா? ஒரு வரி சொல்கிறார் விவேகானந்தர், இல்லை, இதுவரை படித்தது அனைத்தையும் மறக்கப் போகிறேன் என்றார். நண்பர்களே, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், படித்து கொண்டே இருப்பவன் அறிவாளி இல்லை, படித்ததிலிருந்து விடுபடுபவன் தான் அறிவாளி. ஏன் தெரியுமா? நீங்கள் படித்து கொண்டே இருக்கிறவரை நான் படிப்பவன், என்னை விட எவனும் படிப்பவன் கிடையாது, நான் பெரிய அறிவாளி, அந்த ஆணவம் உன்னை விட்டு போகவே போகாது. எதன் பொருட்டும் ஒரு ஆணவம் வரக்கூடாது. நான் அழகானவன் வரக்கூடாது, நான் அறிவுள்ளவன் வரக்கூடாது, நான் பணக்காரன் வரக்கூடாது. எந்த ஒன்றிலும் ஆணவம் உள்ளே பதியக்கூடாது. நீங்கள் இப்பொழுது நான் அதற்கு ஒரு தெளிவாக ஒரு சான்று உங்களுக்கு சொல்கிறேன். படிக்க வேண்டும், ஒரு கட்டம் வரை படிக்க வேண்டும், அடுத்த கட்டம் படிப்பிலிருந்து விலகிவிட வேண்டும். அதற்கு என்ன தெரியுமா? இப்பொழுது நீங்கள் குளிக்கிறீர்கள், குளிக்கும் பொழுது சோப்பு போடுகிறீர்கள். சோப்பு எதற்காக போடுகிறீர்கள்? உடம்பில் இருக்கிற அழுக்கை அகற்றுவதற்கு சோப்பு போடுகிறீர்கள்.
நீங்களும் நானும் குளியலறைக்கு சென்று அழுக்கை அகற்றுவதற்காக சோப்பு போட்டுவிட்டு உடனே அழுக்கை அகற்றி விட்டோம் என்று வந்து விடுகிறோமா? சோப்பு நுரையோட வெளியே வருகிறோம். அழுக்கை அகற்றுவதற்கு சோப்பை போட்டோம், பிறகு அந்த சோப்பு நீரை அகற்றுவதற்கு தண்ணீரை ஊற்றிக்கொண்டே இருக்கிறோம். முழுமையான குளியல் என்பது எப்பொழுது? சோப்பு போடுவது, போட்ட சோப்பிலிருந்து விடுபடுவது, அதுதான் முழுமையான குளியல். அறிவு என்பது எப்பொழுது முழுமை அடைகிறது? படிப்பது. ஒரு கட்டத்தில் படித்ததிலிருந்து முழுமையாக விடுபட்டு வெளியே வருவது. அதுதான் விவேகானந்தர் சொன்னார், இதுவரை நான் படித்தேன், இனி படிப்பதை நான் மறக்க வந்திருக்கிறேன் என்றார். அந்த விவேகானந்தர் மூலம்தான் பரமாம்சருடைய தத்துவங்கள் உலகம் முழுவதும் பரவின. இந்த மண்ணில், இந்த மண்ணை போல வாழ்வை வகுத்த ஒரு சமூகம் உலகத்தில் கிடையவே கிடையாது. இந்த மண்ணில் 4 தர்மங்கள் இருக்கின்றன. 5 நிமிடம்தான், ஆனால் வாழ்க்கை முழுவதும் உங்கள் மனதில் இருக்க வேண்டும். உலகத்தில் எந்த சமூக அமைப்பிலும் வாழ்க்கையை 4 ஆசிரமங்களாக பகுத்தவன் கிடையவே கிடையாது. இங்கே தான் 4 ஆசிரமங்கள் இருக்கின்றன. ஒன்று பிரம்மச்சரியம், அடுத்து கிரகஸ்தம், அதற்கு அடுத்து வானப்பிரஸ்தம், அதற்கு அடுத்து சந்நியாசம். இந்த 4 ஆசிரமங்கள் இருப்பதை நீங்கள் அத்தனை பேரும் அறிவீர்கள். ஆனால் இந்த 4 ஆசிரம வகுப்பில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி என்ன என்பதைத்தான் நீங்கள் அறிய மாட்டீர்கள். நான் அறிந்து கொள்வதற்கே நீண்ட காலம் ஆயிற்று. வாழ்க்கை என்பது கடைசி வரையில் அடுத்தவரிடம் இருந்து பெற்றுக்கொண்டே இருப்பது இல்லை. ஒரு கட்டம் வரை பெறுகிற மனிதன் அடுத்த கட்டத்தில் தருபவனாக மாற வேண்டும். இப்பொழுது இந்த 4 ஆசிரமங்களை எப்படி அமைத்திருக்கிறார்கள் பாருங்கள். நீங்கள் 2 விஷயங்கள் சொல்வான். ஒன்று பிரவிருத்தி, இன்னொன்று நிவிருத்தி. இதுவரையில் சொன்னதெல்லாம் மறந்து விடுங்கள். இப்பொழுது சொல்ற இந்த 2ஐ மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இது வடமொழி சொற்கள் தான். ஒன்று பிரவிருத்தி, இன்னொன்று நிவிருத்தி. பிரவிருத்தி என்பது என்ன? ஒவ்வொன்றாக அடைந்து அடைந்ததிலிருந்து விடுபடுவது. நிவிருத்தி என்பது என்ன? தொடக்கத்திலேயே எதையுமே அனுபவிக்காமல் விலகி நிற்பது. ஒன்று பெறுவது, இன்னொன்று துறவு, அனைத்தையும் துறத்தல், துறப்பது. ஒன்று பிரவிருத்தி, இன்னொன்று நிவிருத்தி. நிவிருத்தி விவேகானந்தருக்கு வாய்த்தது, பரமாம்சருக்கு வாய்த்தது. இளமையிலேயே உலகத்தில் உள்ள அனைத்து பற்றுகளிலிருந்தும் விடுபட்டு தன்னை விலக வைத்துக் கொள்வது, இறை அனுபவத்தோடு 2 கலப்பது, அது நிவிருத்தி. நாம் அனைவரும் அதை செய்துவிட முடியாது. நிவிருத்தி என்பது எல்லாருக்கும் எளிதாக நடக்கக்கூடிய ஒன்று இல்லை. எல்லாரும் சந்நியாசி ஆக வேண்டியது இல்லை. பரமாம்சருடைய பெருமையே என்ன தெரியுமா? சந்நியாசம் என்பதற்கு அவர் ஒரு அழகான விளக்கம் கொடுக்கிறார். சந்நியாசம் என்பது உலகத்தில் உள்ள உறவுகளை துறப்பது அல்ல, உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களோடும் உறவு கொள்வதற்கு பெயர்தான் நான் சொல்லுகிற சந்நியாசம் என்கிறார். எல்லா உறவுகளையும் துறந்து விட்டேன் என்று கானகத்திலே போய் உட்கார்ந்து கொண்டு இவன் தனித்து தவம் இருப்பது இவனுடைய மோட்சத்துக்காக. சுயநலத்திலேயே உச்சகட்ட சுயநலம் அதுதான். இவன் சொர்க்கம் செல்வதற்காக எல்லாவற்றையும் விட்டு விட்டு போனான். அந்த சந்நியாசம் பரமாம்சர் சொல்லவில்லை. உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களையும் உன் உறவாக ஏற்றுக்கொண்டு உலகே உன் உறவு என்று வாழ்கிற அந்த பக்குவ நிலையைத்தான் அவர் சந்நியாசம் என்கிறார். அதை இளம் பருவத்திலிருந்தே எடுத்துக்கொள்வது நிவிருத்தி. அது நம்மால் இயலாது. ஆனால் பிரவிருத்தி, இது நம்மால் இயலக்கூடியது. நான் சொல்கிறேன், இதை மட்டும் இன்றைய செய்தியாக வைத்துக் கொள்ளுங்கள். பிரவிருத்தி என்பது முதலில் பிரம்மச்சரியம். பிரம்மச்சரியம் என்றால் என்ன? கற்றல். அடுத்தவன் கொடுக்க நான் பெறுகிறேன். அறிவை பெறுகிற பருவம் அது. நான் கொடுக்கக்கூடிய நிலையில் இல்லை, அடுத்தவன் கொடுக்க நான் பெறுகிறேன். பெறுகிற பருவம் பிரம்மச்சரியம். அடுத்து கிரகஸ்தம். நானே இன்பத்தை, இல்லற இன்பம் முழுவதையும் எனக்குள் நானே தூய்த்துவிட முடியாது. அதை இன்னொரு ஆன்மாவிடம் இருந்து, இன்னொரு உயிரிடம் இருந்து பெறுவதற்காக நான் இல்லறத்தில் ஈடுபடுகிறேன். ஒரு பெண் ஆணிடமும் ஒரு ஆண் பெண்ணிடமும் பெறுவது. எனவே பிரம்மச்சரியம் என்பது அறிவை பெறுவது, கிரகஸ்தம் என்பது இன்பத்தை பெறுவது. அறிவை பெற்றேன்,
பழைய மண்ணின் மரபுப்படி குருகுலம் என்பது 12 ஆண்டுகள் படிக்க வேண்டும். அப்படி என்றால் நீங்கள் ஒரு 6 வயதுக்கு சென்றால் 18 வயதில் முடித்துவிட்டு வெளியே வந்துவிட வேண்டும். பிறகு 18 வயதிலிருந்து 30-35 வயது வரையில் நீங்கள் பிரம்மச்சரியத்திலிருந்து விடுபட்டு கிரகஸ்தத்திற்கு வர வேண்டும். உங்களுடைய மனைவி, உங்களுடைய பிள்ளைகள் என்று வாழ வேண்டும். இது பெறுகிற பருவம். குழந்தையை பெறு, மனைவியை பெறு, இன்பத்தை பெறு, பதவியை பெறு, பணத்தை பெறு, சொத்தை பெறு, சுகத்தை பெறு, எல்லாவற்றையும் பெறு. 40 வயதானதா? பிரம்மச்சரியத்தில் அறிவை பெற்றாயா? கிரகஸ்தத்தில் இன்பத்தை பெற்றாயா? பெறுகிற பருவம் முடிந்து விட்டது உனக்கு. இனி தருகிற பருவம் உன்னுடையது. வாழ்க்கை முழுவதும் பெற்றுக்கொண்டே போய் செத்து விட்டால் அது வாழ்வே கிடையாது. ஒரு கட்டம் வரையில் நீங்கள் பெறுபவர்களாக இருக்க வேண்டும். இன்னொரு கட்டத்தில் நீங்கள் தருபவர்களாக புறப்பட வேண்டும். அந்த தரும் பருவம் தான் அடுத்த கட்டம் வானப்பிரஸ்தம். அதற்கு அடுத்தது சந்நியாசம். வானப்பிரஸ்தம் என்பது அகத்துறவு, சந்நியாசம் என்பது புறத்துறவு. முதலில் வானப்பிரஸ்தம் என்பதை நீங்கள் யோசியுங்கள். எல்லா உறவுகள் 40 வயது எனக்கு ஆனது. இப்பொழுது நீங்கள் அது கொஞ்சம் கூட்டிக் கொள்ளுங்கள். 50 வயது என்று வைத்துக் கொள்ளுங்கள். நான் வாழ்க்கையை சொல்கிறேன். 50 வயது நீங்கள் வாழ்ந்திருக்கிறீர்கள். 25 வயதில் திருமணம் செய்தீர்கள். 25 வயது வரையில் அறிவை பெற்றிருக்கிறீர்கள். தந்தையிடம் பெற்றீர்கள், தாயிடம் பெற்றீர்கள், ஆசானிடம் பெற்றீர்கள், எல்லாரிடம் வந்து பெற்றீர்கள். 25 வயது. அதற்கு பிறகு ஒரு 25 ஆண்டு காலம் பெறுங்கள், இன்பத்தை பெறுங்கள். மனைவியோடு, மக்களோடு, வாழ்க்கையோடு, சுகங்களோடு பெறுங்கள். 50 வயதானதா? முடிந்து விட்டதா? முன்பெல்லாம் 60 வயதோடு வாழ்க்கையே முடிந்துவிடும். இப்பொழுது எப்படி பார்த்தாலும் மருத்துவ வளர்ச்சியின் அடிப்படையில் 80 வயதில் ஒருவன் செத்துப்போனான் என்று சொன்னால் ஒருவர் சொல்கிறார், ரொம்ப சீக்கிரமாக போயிட்டார் என்றார். அப்படி என்றால் இப்பொழுது 90ஐ தொடுவது ரொம்ப எளிது. அப்போ 50 வயது 90லும் நீங்கள் உங்களுக்காகவே வாழக்கூடாது. 90லும் நான், எனது, என் குடும்பம், என் மனைவி, என் மக்கள், என் பிள்ளைகள் என்று வாழல் தகாது. அது வாழ்வே கிடையாது. 50 வயது வரை நீ வாழ்ந்தது சரி. அதற்கு பிறகு அவன் என்ன நுணுக்கமாக இந்த மண் வைத்திருக்கிறது. வானப்பிரஸ்தம் எல்லா உறவுகளையும் துறக்கலாம். ஒரு உறவு மட்டும் விதிவிலக்குன்னா, தாயை கூட சொல்லலை. ஒரு உறவு விதிவிலக்கு யார் தெரியுமா? மனைவி. ஏன்னா அவள் ஒருத்தி தான் வேரோடு பறிக்கப்பட்டு உன்னிடம் வந்து சேர்ந்தவள், உனக்காகவே வந்தவள், உனக்காகவே வாழ்ந்தவள். அவளை ஒரு கணத்தில் நீ கை கழுவி விட்டு போய்விடக்கூடாது. அதற்கு இந்து சமயம் என்ன சொல்கிறது தெரியுமா? நீ அப்படி வானப்பிரஸ்தம் என்கிற நிலைக்கு வருகிற பொழுது உன் பிள்ளைகளை பார். பாசம் நிறைந்த பிள்ளைகளா? இந்த மனைவியை விட்டு விட்டு போனால் கண்ணிலிருந்து ஒரு துளி கண்ணீரும் வராமல் கடைசி வரை காக்கக்கூடிய கடமை உணர்ச்சி உள்ள பிள்ளைகளா? அப்படி என்றால் அந்த பிள்ளைகளிடம் விட்டு விட்டு நீ தனியாக புறப்படு. முள்ளில் படுக்கையிட்டு வேடிக்கை பார்க்கும் பிள்ளைகள் என்று உனக்கு புரிந்துவிட்டால் உன் மனைவியோடு புறப்பட்டு விடு. மனைவியை விட்டு விடாது. அதனால் வானப்பிரஸ்தம் என்பது மற்ற உறவுகளை துறக்கலாம், மனைவியோடு மட்டும் புறப்படலாம். புறப்பட்டு விட்டீர்கள், 2 பேரும் தருபவர்களாக வேண்டும். தருபவர்களாக இதுவரை பெற்றீர்கள். 2 பேரும் 4 கைகளால் கொடுங்கள். பணம் இருந்தால் பணத்தை கொடுங்கள். எதுவும் இல்லை என்றால் உழைப்பை கொடுங்கள். உங்கள் உடம்பின் மூலமாக அடுத்தவனுக்கு அர்ப்பணமாகுங்கள். அதுதான் வானப்பிரஸ்தம். தருகிறீர்கள். இப்பொழுது தருகிற பொழுதே ஒருவர் கண்மூடி விடுவார். ஒருவர் கண்மூடி விட்டு, ஆணோ பெண்ணோ, கணவனோ மனைவியோ கண்மூடி விட்ட பிறகு எஞ்சி நிற்பது ஒருவர் தான். அதுதான் சந்நியாசம், புறத்துறவு. புறம் பார்க்கிற பொழுதும் அவன் துறவியாக நிற்கிறான் அல்லது அவள் துறவியாக நிற்கிறாள். துறவு என்பது ஆணுக்கு மட்டுமல்ல, பெண்ணுக்கும் தான். எனவே இந்த துறவு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். முதல் 2 நிலை ஆசிரமங்கள் பெறுவது. அடுத்த 2 நிலை உங்களோடு பிறந்த, உங்களோடு வாழ்கிற உங்கள் சமூகத்திற்கு உங்களால் இயன்ற வரை தருவது.
பெற்றவர்கள் தான் இங்கே நிறைய பேர் பார்க்கிறேன். தருபவர்களாக இருக்கக்கூடியவர்களாகத்தான் பார்க்கிறேன். தாருங்கள், முடிந்தவரை வாழ்வில் அனைத்தையும் தாருங்கள், அனைவருக்கும் தாருங்கள். நன்றி, வணக்கம்.